त्रैविध्य वृद्ध जन मूर्ध विभूषणं यत् संपच्च सात्विक जनस्य यदेव नित्यं यद्वा शरण्यमशरण्य जनस्य पुण्यं तत्संश्रयेमवकुडाभरणाङ्घ्रियुग्मम् पद्युश्रिय प्रसादेन प्राप्त सार्वज्ञ संपदं प्रपन्न जनकूटस्थं प्रपद्ये श्रीपराङ्कुशं षटकोपमुनिं वन्दे षटानां बुद्धिदूषकम् अज्ञानाज्ञानजनकं तिन्त्रिणीमूलसंश्रयं वकुडाभरणं वन्दे जगदाभरणं मुनिं यष्टुतेरुत्तरं भागं चक्रे द्राविडभाषया नमज्जनस्य चित्तभित्तिभक्तिचित्रतूलिका भवाहि वीर्यभञ्जने नरेन्द्रमन्त्रयन्त्रणा प्रपन्नलोककैरव प्रसन्नचारुचन्द्रिका शटारिहस्तमुद्रिका हठाद्दुनोतु मे तमः श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दन हेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम्। ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர் மருளம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களுக்குள்ளே தலைவராக இருக்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார் என்று பார்க்கிறோம். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர் மருளம் அருளப் பெற்ற ஆழ்வார்களுக்குள்ளே தலைவராக எழுந்தருள் இருக்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாராலே அருளி செய்யப்பட்ட 4 திவ்ய பிரபந்தங்களுக்குள், அதாவது திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, அதிலே கடைசி திவ்ய பிரபந்தம் திருவாய்மொழி என்று பார்க்கிறோம். அந்த 4வது திவ்ய பிரபந்தமான திருவாய்மொழியினுடைய அர்த்த விசேஷங்களை சுவாமி நம்பிள்ளையினுடைய அற்புதமான வியாக்கியானத்தை கொண்டு, ஈடு 36,000 படி என்கிற வியாக்கியானத்தை கொண்டு நாம் பல ஆண்டுகளாக, 5 ஆண்டுகளாக இவ்விடத்தில் அனுபவித்து வருகிறோம். அப்படி அனுபவித்து வரக்கூடிய கிரமத்திலே இன்றைய தினம் நம்முடைய ஒரு பெரிய சௌபாகியத்தாலே இவ்விடத்திலே நாம் சேர்ந்திருக்கிறோம் எல்லோரும். அது எதற்காக என்றால், ஆரம்பத்திலே 5ஆம் திருவாய்மொழி, அது ஆழ்வார் ரெட்டத்திருப்பதி என்கிற இந்த திவ்யதேசம், இப்பொழுது நாம் இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த திவ்யதேசத்துக்காக ஆழ்வார் இட்ட பாசுரங்கள். அப்படிப்பட்ட ஒரு 10 பாசுரங்கள், பலஸ்ருதியை சேர்த்து 11 பாசுரங்கள். அந்த பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை அனுபவிக்க வேண்டும் என்று இவ்விடத்திலே நாம் சேர்ந்திருக்கிறோம். அப்படி அந்த பாசுரங்கள்ல சொல்லப்பட்ட சிறப்பு என்ன என்பதை அற்புதமாக நம்பிள்ளை தம்முடைய வியாக்கியானத்திலே தொடக்கத்திலேயே எடுத்து காட்டுகிறார். இந்த திருவாய்மொழியிலே, அதாவது இந்த ஆரம்பத்திலே 5ஆம் திருவாய்மொழியிலே முதல்ல ஆழ்வாருடைய பிரபாவத்தை அற்புதமாக காட்டுகிறார். இவ்விடத்திலே ஆழ்வார் தாமே ஆழ்வாரே சொல்றார் தம்முடைய பிரபாவத்தை. அதான் இந்த திருவாய்மொழிக்கு உண்டான விசேஷம். இந்த ஆரம்பத்தில், இந்த திருவாய்மொழி தொடங்கும் காலத்தில் ஆரம்பத்தில் இடத்துல முதல்ல தூது அனுப்புகிறார். அது திருவன்வண்டூர் என்கிற திவதேசத்துக்கு தூது அனுப்புகிறார் ஆழ்வார். அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, கீழே 5ஆம் பத்தில் 4 திவதேசங்கள்ல சரணாகதி பண்ணினார். அதிலே 3 திவதேசங்கள், கடைசியாக அது கிருஷ்ணாவதாரத்திலே சரணாகதி. அதை நோத்த நாளும்னு பார்க்கிறோம். நோத்த நோன்பிலே 6ஆவது, அதற்கு மேலே மானை நோக்கு நல்லீர், கடைசியாக பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்கிற திருவாய்மொழிகள். அது 5ஆம் பத்திலே 7, 8, 9, 10 என்கிற 4 திருவாய்மொழிகள். இப்படி 4 திருவாய்மொழிகளிலே சரணாகதி பண்ணினாரே ஆழ்வார். அப்படி சரணாகதி பண்ணின பிற்பாடும் கூட எம்பெருமான் ஆழ்வாருக்கு காட்சி கொடுக்கவில்லை. அதனாலே மிகவும் வருத்தத்தை அடைந்தார் ஆழ்வார். வருத்தத்தை அடைந்து சரி தூது அனுப்புவோம் என்று பறவைகள் எல்லாம் தூது அனுப்புகிறார் மலையாள திவதேசமான திருவன்வண்டூருக்கு. அதை பார்க்கிறோம். அது ஆரம்பத்திலே முதல் திருவாய்மொழிக்கு உண்டான விஷயம். அப்படி தூது அனுப்பின காலத்திலையும் எம்பெருமான் வரவில்லை. வரவின உடனே ஆழ்வாருக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது. இனி எம்பெருமானோட சேருவது என்பது நடக்காத காரியம், இனி அவன் வந்தாலும் சேரக்கூடாதுன்னா என்று நினைத்தார் ஆழ்வார். இனி எம்பெருமான் நம்மோட சேர வேண்டும் துடித்தாலும் சேரக்கூடாதுன்னு காதல் கோபம் வந்தது ஆழ்வாருக்கு. பிரணய ரோஷம், இந்த காதல் கோபம் வந்தபடினாலே ஆழ்வார் எம்பெருமானை பார்க்கவே கூடாது, அவன் வந்தாலும் பேசவே கூடாது என்று நினைத்தார். அதற்கு வழி என்ன என்று விசாரித்த காலத்துல அவன் வராத ஒரு இடத்துக்கு போயிடணும், எம்பெருமானே வராத இடத்துக்கு போயிடணும்.
என்று ஒரு சிறிய குன்று இருந்தது. அந்த மலையில போய் ஆழ்வார் அமர்ந்தார். ஆழ்வாருடைய தோழிகள் அவளும் வந்தார். தோழிகள்னு சொல்லக்கூடியது ஆழ்வாருடைய மனசு. ஆக அவர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கும் காலத்துல அங்கே அப்பொழுது எம்பெருமான் கண்ணபிரான் அங்கே வந்துட்டான். ஐயோ, தூதன் பீட்டா ஒருக்க மாட்டான் இந்த பராங்குஷ நாயகி நம்மாழ்வார், அதனாலே நாம் அங்கு செல்ல வேண்டும் எம்பெருமான் வந்தான். வந்தாலும் கூட ஆழ்வார் என்ன பண்ணாலும் பார்க்கவே மாட்டேன் என்று திடமாக இருந்தார். அதுதான் செல்கிறது ஆரம்பத்திலே 2ஆம் திருவாய்மொழிக்கு விஷயமாக மின்னிட மடவார்கள் நின்னருள் சூடுவார் முன்பு நான் அதஞ்சுவன் அன்னுடைய இலங்கை அரங்காய்ந்த மாயவனே என்று தொடங்கி இடத்துல எம்பெருமானே இங்கு வராதே, உனக்காக நிறைய கோபிகைகள் காத்துட்டு இருக்கா, நீ எதுக்காக இங்க வந்த, என்ன பாகத்துக்காக எதுக்காக வந்த, வேண்டாம்னா அவ இருக்கக்கூடிய இடத்துக்கே போ என்று போகு நம்பி உன் தாமரை புரை கண்ணினையும் செவ்வாய் முருவரும் ஆகுலங்கள் செய்த அடிதக்கே நோத்தோமே ஆம் என்று அவ இருக்கக்கூடிய இடத்துக்கே நீ போயிடு, இங்க வராதே வராதேன்னு அவனை தள்ளி கடையடைத்தார் ஆழ்வார். ஆனாலும் எம்பெருமான் விடறதா இல்லைன்னா அது எப்படி விட முடியும்? ஆழ்வார் போன்னு சொல்லிட்டா போயிட முடியுமா? எவ்வளவு ஈடுபாடு அவனுக்கு ஆழ்வார் இடத்துல. அதனால இவர் போன்னு சொன்னா போவானா, போமாட்டான். அதனாலே சுத்தி சுத்தி வந்தான். சுத்தி வந்து கடைசியில எப்படியோ 10ஆம் பாட்டு வரைக்கும் முடியாது சேர முடியாதுன்னு சொன்ன ஆழ்வார் கடைசியில சேர்ந்தார் எம்பெருமானோட. ஏன் சேர மாட்டேன்னு சொன்னார்னா ஆழ்வாருக்கு என்ன பயம்னா, இவனோட சேர்ந்தோம்னு சொன்னா மறுபடியும் பிரிஞ்சு போடுறான். பிரிஞ்சு போயிட்டா மறுபடியும் துக்கம் வருது. துக்கம் வந்தா யார் தாங்கிறது அந்த துக்கத்தை? அதை காட்டிலும் இப்படி பிரிஞ்சே இருந்து எம்பெருமானை விட்டு பிரிஞ்சே இருந்து கொஞ்ச காலத்துல பிராணன் போயிடும். பிராணன் போனாலும் பரவாயில்ல, ஆனா இவனோட சேர்ந்து மறுபடியும் பிரிந்து அதனால ஏற்படக்கூடிய துக்கத்தை யார் தாங்குவது? அதனாலே வேண்டான்னா இவனோட சேரவே வேண்டாம் என்று நினைத்தார் ஆழ்வார். அதனால்தான் எம்பெருமானோட சேர மாட்டேன்னு அது அற்புதமான பதிகம் மின்னிடப்படவார்கள் என்கிறார். ஆச்சரியமான திருவாய்மொழி. அந்த ஆரம்பத்தில் 2ஆம் திருவாய்மொழின்ற உடனே ஆழ்வார் பார்த்தார், ரொம்ப ஆச்சரியப்பட்டார். என்ன திடமா சங்கல்பம் பண்ணியிருந்தோம்னா சேரவே கூடாது, எம்பெருமானை பார்க்க கூடாதுன்னு நல்லா திடமாக சங்கல்பம் பண்ணியிருந்தோம். அப்படிப்பட்ட சங்கல்பத்தை முறியடிச்சுட்டான எம்பெருமான். எப்படி முறியடிச்சான்? என்ன சக்தி? இவனுடைய சக்தி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி நம்மை முறியடித்தானே, நம்முடைய மனோரதத்தை இவன் போக்கினானே, அழித்து விட்டானே, எப்படி பண்ணினான் இவன்? இவனிடத்துல சேராததெல்லாம் சேர்ந்திருக்கிறான். இப்ப நாம் சேரமாட்டோம்னு சொன்னோம், ஆழ்வாருடைய அபிப்பிராயம். எம்பெருமானை உன்னோட சேரமாட்டோம்னு நாம் சொன்னோம். ஆனா என்ன சேர்த்துனுடைய எப்படியோ அது உன்னுடைய சாமர்த்தியம். அதனாலே சேராததெல்லாம் உன்னிடத்திலே சேர்ந்திருக்கிறது என்று அவனுடைய பெருமையை பேசத் தொடங்கினார். ஆரம்பத்திலே 3ஆம் திருவாய்மொழி நல்உறவும் செல்வம் நரகம் சுவர்க்கமாய் வெள்பகையும் நட்பும் விடவும் அமுதமாய் என்று தொடங்கி இடத்துல திருவிண்ணகர்னு இருக்கக்கூடிய ஆச்சரியமான திவதேசம் உப்பிலியப்பன் அந்த எம்பெருமானுக்கு பாசுரம் இடுகிறார். ஆரம்பத்திலே 3ஆம் திருவாய்மொழியாலே சேரமாட்டதெல்லாம் அவனிடத்துல சேர்ந்திருக்கிறான். அவனுக்கு சமமா யாருமே இல்லை. தன்னோப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதால் நிழலே என்று அவனுக்கு சமமாக யாருமே கிடையாது. சேராததெல்லாம் சேர்ந்திருக்கு. விருத்த விபூதி கடன் அவனிடத்துல விருத்தமா இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அவனிடத்துல, எல்லாம் அவனுடைய ஐஸ்வர்யம் தான், அவனுடையது எல்லாம் அவனிடத்துல சேர்ந்திருக்கோம். நரகமும் இருக்கு, சொர்க்கமும் இருக்கு, அதெல்லாம் அவனுடைய கட்டளை கீழே இருக்கு. அதே போல விஷத்தையும் கொண்டிருக்கான், அமிர்தத்தையும் கொண்டிருக்கான். எல்லாமே அவனுடைய கட்டளைக்கு கீழே தான் இருக்கு. அதனால எல்லா பதார்த்தமும் அவனிடத்திலே இருக்கிறது. சேராதது ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கக்கூடியதெல்லாம் அவனிடத்திலே சேர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஏத்தத்தோடைய கூடினவன் என்று கொண்டாடத் தொடங்கினார் ஆழ்வார். ஆரம்பத்திலே அது 3ஆம் திருவாய்மொழிக்கு உண்டான விஷயம் இடத்துல அதுல கொண்டாடினார் ஆழ்வார். இப்படி சேர்த்து கொண்டான் எல்லாவற்றையும் என்று தெரிவித்தார் அவிடத்துல. அப்படி தெரிவித்த பிற்பாடுதான் அவிடத்துல எம்பெருமான் அடுத்தபடியாக இடத்துல வரவில்லை, அவன் எம்பெருமான் வந்து சேரவில்லை என்கிறபடினாலே தான் அவிடத்துல இந்த இப்படி சேர்த்து கொண்டானே என்னை என்று ஆச்சரியப்பட்டு தெரிவித்தார். கடைசியிலே சேர்த்து கொண்டானேன்னு தெரிவித்த பிற்பாடு பார்த்தான் எம்பெருமான், இனியும் தாமதிக்க கூடாது, இவருக்கு விசேஷமான ஒரு அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான் எம்பெருமான். அதனாலே கிருஷ்ணாவதாரத்திலே அத்தியாச்சரியமான அனுபவத்தை கொடுக்க தொடங்கினான். ஆரம்பத்திலே 4ஆம் திருவாய்மொழியிலே குறவையாட்சியரோடு ஒத்ததும் உண்ணமும் நேந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்படமத்தும் பலா என்று தொடங்கி இடத்துல கிருஷ்ணாவதாரத்துல அவன் பண்ணினா எல்லா லீலைகள்னா அத்தியாச்சரியமா ஆழ்வார் அனுபவிக்கிறார். இடத்துல இதே போல முன்புண்டானவர்கள் யாருமே அனுபவித்ததில்லை என்று சொல்ல வேண்டும். இடத்துல பராசர பாராசரியாதிகள் அவர்கள் கூட அனுபவித்ததில்லை என்று சொல்ல வேண்டும். வியாசர் எழுதியிருக்கார் மகாபாரதம், இப்படி அனுபவிச்சாரானா? இப்படி அனுபவிச்சதா தெரியல. ஆழ்வார் அனுபவிக்கிறாரு, இருக்கலாம் 1,25,000 ஸ்லோகம் இருக்கலாம் மகாபாரதம். ஆனாலும் பூர்வாச்சாரிகள் பேரிட்டார். அது என்னன்னா வெறும் பூசல் பட்டோடு. பூசல் பட்டோடு என்ன வெறும் சண்டைனா சண்டைக்காக இருக்கிற புஸ்தகம்.
மகாபாரதம் ஒரே எங்கு பார்த்தாலும் எங்க திருப்பினாலும் ஒரே சண்டை தான். ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிறதுக்கு வேணும்னா அந்த மகாபாரதத்துல அத்தையும். ஆக இப்படிப்பட்டதுதான் அதே தவிர இப்படி எல்லாம் அனுபவித்தாரான்னு பார்த்தா இப்படி அனுபவம் கிடையாது. ஆழ்வார் 10 பாசுரத்துல அனுபவிக்கிறாரே எல்லாம் அந்த காலத்திலேயே கண்ணபிரான் எதெல்லாம் பண்ணினானோ அப்படியே கூட இருந்து ஆழ்வார் பார்க்கிறா போல அனுபவிக்கிறார். அப்படி எம்பெருமான் ஆழ்வாருக்கு காட்டி கொடுத்தான விடத்துல எல்லாம் கிருஷ்ணாவதாரத்துல அப்படியே நேர பார்க்கிறதா இருக்கு ஆழ்வார். ஆனா அந்த காலத்துல நடந்ததுன்றது அது முடிஞ்சு போன காலம் முடிஞ்சு போனதுதான். ஆனா எம்பெருமான் என்ன பண்றான், காலோபாதியை கழித்து காலம்னு சொல்லக்கூடிய இடைச்சுவரை கழித்து அவனுக்கு சக்தி இருக்கிறபடினாலே அந்த காலத்துல அப்படியே நடக்கிறதாக ஆழ்வாருக்கு காட்ட, அதுவும் எப்படி காட்டுறான், ஆழ்வாரும் அங்கேயே இருந்து குறவை ஆட்சியரோடு கோத்ததும்னா இடத்துல எம்பெருமான் ராசக்கிரீடை பண்ணிக்கிறானே பெண்களோட பக்கத்திலேயே ஆழ்வார் இருக்காரு. இருந்து பார்க்கிறா போலே ஒரு ஆனந்த அனுபவம் ஆழ்வாருக்கு. அதை பண்ணி கொடுத்தான் எம்பெருமான். அது மிகவும் ஆனந்தமாக சென்றது ஆழ்வார். அது முடிந்ததோ இல்லையோ அடுத்தபடியாக நன்னா ஆனந்தமா கண்ண மூடின்னு அனுபவிச்சார். எல்லாம் கிருஷ்ணாவதாரத்துல பல சரித்திரங்கள் எல்லாத்தையும் காட்டினார். காட்டினவர் பாடி எனக்கு யாருன்னா சமம், எனக்கு யாருமே சமம் கிடையாது, இப்படி நான் அனுபவிக்கிறேனே, எனக்கு ஒருத்தரும் சமம் இல்லைன்னு ஆனந்தமாக தெரிவிக்க தொடங்கினார். என்ன குறை எனக்கே என்றெல்லாம், எனக்கு இனி என்ன குறை, ஒரு குறையும் இல்லை குறையும் இல்லைன்னு கண்ணை மூடின்னு எல்லாத்தையும் அனுபவிச்சார். கண்ணை திறந்து பார்த்தா பெருமாள் இல்லை எதிர. ஆழ்வாருக்கு என்னைக்கும் அதான் பார்த்தா எழுதுற எம்பெருமான் இருக்கணும், பார்த்தா கண்ணனை காணும். என்ன அநியாயம் இது, ஓ இத்தனையும் நமக்கு மானச அனுபவம் தானா, எல்லாம் பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய மானச அனுபவம், கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி இருக்கு, ஆனா எல்லாம் மனசுக்கு தான் அனுபவம். பார்த்தாரோ இல்லையா ஆழ்வார், ரொம்ப வருத்தப்பட்டார். ஐயோ எம்பெருமான் இல்லையே, அவனை எதிர்க்க பார்க்க போறோம், இத்தனை அனுபவத்தையும் கொடுத்த எம்பெருமானை நேர பார்க்க போறோம், அவனை ஆலிங்கனம் செய்து கொள்ள போறோம், அவனோட பேச போறோம்னு நினைச்சு கண்ணை திறந்து பார்த்தா காணமே எம்பெருமானை என்றவாறே மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது காலத்துல ஆழ்வாருக்கு. அந்த துக்கத்தின் காரணத்தாலே எம்பெருமானே என்ன சாதாரணமா நினைச்சுட்டு இருக்கியா, எனக்கு எவ்வளவு ஈடுபாடு தெரியுமா உன் விஷயத்துல, மற்ற பேரை போற என்ன நினைச்சுட்டியா, சாதாரணமானவன் அன்று நான் எவ்வளவு ஈடுபாடு உன் விஷயத்துல. அப்படி இருக்கும் காலத்துல இப்படி நீ இருக்கிறா போல எல்லாத்தையும் காட்டிட்டோ கடைசியில எதிர பார்த்தா நீ இல்லையே எம்பெருமானே, இப்படியா செய்வை என்று தம்முடைய ஈடுபாட்டை காட்டக்கூடிய அத்தியுதமான திருவாய்மொழிதான் 6ஆம் பத்துல 5ஆம் திருவாய்மொழி தோளைமா மணிமாடமோங்குன்னு தொடங்கக்கூடிய இத்திருவாய்மொழி. ஆக இதுல ஆழ்வார் தம்முடைய ஈடுபாட்டை காட்ட வேண்டும் என்று, இது கீழே உண்டான திருவாய்மொழிகள் போல் அல்லாமல் இனி மேலே இருக்கக்கூடிய திருவாய்மொழிகள் போல் அல்லாமல் இருக்கக்கூடிய திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழி கீழெல்லாம் பகவானை பத்தி அனுபவிக்கிறார் ஆழ்வார். அதே போல மேல் திருவாய்மொழிகளிலும் எம்பெருமானை அனுபவிக்கிறார். ஆனா இந்த திருவாய்மொழி தனிப்பட்ட திருவாய்மொழின்னு அபாரமாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் மிகவும் ஈடுபடுகிறார் இத்திருவாய்மொழியில. காரணம் என்னன்னா, இந்த திருவாய்மொழியில தான் ஆழ்வார் இருக்காரு தம்மை பத்தி சொல்லிக்கிறாருங்க. தாம் எம்பெருமானத்துல எவ்வளவு பிரீத்தி கொண்டிருக்கிறார் என்கிறார் அந்த விஷயத்தை ஆழ்வார் இத்திருவாய்மொழியிலே தெரிவிக்கிறார். அதனாலே இத்திருவாய்மொழிக்கு சமமாக மற்றொன்று இல்லை என்று சொல்ல வேண்டும்னு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் மிகவும் ஈடுபடுகிறார்கள். இந்த 6ஆம் பத்துல 5ஆம் திருவாய்மொழி, இந்த திருவாய்மொழியினுடைய தொடக்கத்துல ஆச்சரியமா நம்பிள்ளை ஒரு விஷயத்தை எடுத்து காட்டினார். அதாவது இந்த பெண் பிள்ளை பிறந்த உடனே செய்த காரியம் என்ன, சரி தம்முடைய பெருமையை ஆழ்வார் சொல்றாருன்னு சொன்னா அதை மட்டும் விண்ணப்பிச்சு மேலே போறேன். தம்முடைய பெருமையை ஆழ்வார் சொல்றாருன்னு சொன்னா அது என்ன, தம்முடைய பெருமையே சொல்லிக்கிறதுன்னா அது ஆத்ம பிரசம்சை அப்படின்னு தம்மை பத்தியே தாம பெருசா சொல்லிட்டு இருந்ததுன்னா அது என்ன பிரயோஜனம். லோகத்துல யாரும் அதை பொறுப்பதே இல்லையோ, ஒருத்தர் தம்மை பத்தியே பேசிட்டே இருக்காருன்னு வச்சுப்போம், அவரை பார்த்தாலே ஓடி போடுவோம். ஐயோ இவருக்கு வேற வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் தம்ம பிரபாவமே சொல்லிட்டு இருக்க, நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் இப்படி சாச்சேன் அப்படி சாச்சேன்னு சொன்னாலே இவர் வெறும் தற்பெருமை பூஷணம், வெறும் தற்பெருமை பண்ணிட்டு இருக்கு வேண்டாம் எல்லாம் ஓடி போடுவா. அதை போல ஆழ்வார் இங்க தாமே தம்முடைய பெருமையை சொல்லிக்கிறார். எனக்கு எவ்வளவு ஈடுபாடு தெரியுமா எம்பெருமான் விஷயத்துல சொல்லிக்கிறார் என்று சொன்னால் அது என்ன அவ்வளோ உச்சிதமாக இருக்கிறதா என்று விசாரித்தார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர். இதுல ஒன்றும் குறை கிடையாது. ஏன் அப்படின்னா தம்முடைய பெருமையை எப்படி சொல்லிக்கிறார் ஆழ்வார்னா எம்பெருமானத்துல ஈடுபட்டதை சொல்லிக்கிறார், அதே எந்த தவறும் கிடையாது. இதர விஷயத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் அதை பத்தி எல்லாம் விசேஷமா நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், அந்த அலுவலகத்துல இப்படி காரியம் பார்த்தேன், உத்தியோகம் பண்ணேன், அது பண்ணேன், இது படிச்சேன், அது இதுன்னு சொன்னா அப்போ அது என்ன, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்று தோன்றலாம். ஆனால் எம்பெருமான் விஷயத்துல இப்படி ஈடுபட்டேன்னு சொன்னா அதுல எந்த குறையும் இல்லை, அது பேசுவதிலே அது அகங்கரிக்கிறார் ஆழ்வார்னு சொன்னா அதை சாத்விக அகங்காரம் என்று தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். எப்பொழுதும் எதிராசன் வடிவடகை அனுபவித்தபடினாலே இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே என்று தெரிவிக்கிறார் என்பார்.
அதுல எந்த குறையும் கிடையாது. என்ன எப்பொழுதும் எதிராசன் வடிவழகின் இதயத்துளதால் நெஞ்சில எப்பொழுதும் இருக்கிறபடினாலே எனக்கு சமம் இல்லைன்னு சொல்றேன். அதுல குறை கிடையாது. அதே போல ஆழ்வாரும் இப்படி அனுபவிக்கக்கூடியவன் நான் எம்பெருமானை என்கிறபடினாலே எனக்கு சமம் இல்லை என்று தம்முடைய பெருமையை சொல்லிக் கொண்டால் எந்த குறையும் இல்லைதான். இருந்தாலும் கூட அது அவ்வளவு ரசமாக இல்லை என்கிறபடினாலே ஆழ்வாருக்கு ரெண்டு நிலை இடத்துல. ஒன்று, தாமான தன்மையில பேச முடியல, ரொம்ப தளர்ந்துட்டார் ஆழ்வார். ஏன்னா கீழே கிருஷ்ணனை அனுபவிச்சு கண்ணை திறந்து பார்த்தா கண்ணன் இருப்பான்னு பார்த்தா காணுன்றபடினாலே மிகுந்த தளர்ச்சி ஏற்பட்டது. அதனாலே தாமான தன்மையில பேச முடியல. பேச முடியாதபடினாலே தோழி பேசுவதாக அமைந்திருக்கிறது இவ்விடத்துல இந்த பதிகம். அது மட்டுமல்லாமல் நாமே நம்ம பத்தி கொண்டாடிக்கிறது அவ்வளவு நன்னாலே இன்னூத்தி சொன்னான தோழி சொல்லுகிறாள் இப்பொழுது பராங்குஷ நாயகனுடைய பெருமை என்று சொன்னார். அது விசேஷமா இருக்கோ, அதனாலே இங்கே தோழி சொல்லுகிறாள் என்று காட்டுகிறார். ஆனா உண்மையிலேயே ஆழ்வாருக்கு தோழின்னு யாராவது உண்டான? தோழினெல்லாம் யாரும் கிடையாது, ஆழ்வாருடைய மனசுதான். ஏன்னா ஆழ்வார் தான் பாசுரம் பாடுறார். கடைசியில இத்தனையும் பாடிட்டு கடைசியிலே குரு உற்சடவன் சொன்னான்னு சொல்லிடுவார். அதனால ஆழ்வாருக்கு தோழி என்பதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் இவ்விடத்திலே மனோபாவனை, ஆழ்வாருடைய மனோபாவனை தாமாக பாட முடியாத நிலை ஏற்படும் காலத்துல எம்பெருமான் என்ன பண்றான்னா இவர் வாயிலாக இந்த பாசுரங்கள் புறப்பட வேண்டும் என்கிறபடினாலே எம்பெருமான் அந்த சக்தியை கொடுக்கிறான். ஆனால் மனசுல என்ன அபிப்பிராயம்? தோழியாக பேசுவதாகவும் தாயார் பேசுவதாகவும் இதெல்லாம் மனோபாவனையில ஏற்படக்கூடியது ஆழ்வார். உண்மையிலேயே பேசக்கூடியவர் ஆழ்வார் தான். ஆனா ஆழ்வாராக இருந்து பேசக்கூடிய சக்தி கிடையாது ஆழ்வாருக்கு. அதனால எம்பெருமான் பேசும்படியான சக்தியை கொடுக்கிறான். ஆனா மனசுல என்ன அபிப்பிராயம்? தோழியாக பேசுவதாகவும் அதே போல தாயார் பேசுவதாகவும் இந்த அபிப்பிராயங்கள் மனதிலே இருக்கிறது ஆழ்வார். அதனாலே இதை தோழி பாசுரம் என்று கொண்டாடுகிறோம்னா இந்த பதிகத்தை என்பது விசேஷம். இப்ப ஆழ்வார் பிறந்த உடனே காலத்துல பார்த்தார் ஆயாரனுடைய தாயார் தகப்பனார். இது அந்யாபதேசத்திலே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்யாபதேசம் என்ன? மேலெழுந்த வாரியா ஒரு ரசத்தை ஊட்டணும், எல்லாருக்கும் ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்கிறபடினாலே சொல்லக்கூடிய ஆச்சரியமான விஷயம். ஆழ்வார் தான் சொல்றாரு. இது ஏதோ யாரும் சொல்லல, நம்மள எழுதி வைக்கல. ஆழ்வார் சொல்லக்கூடியதை தான் நம்மளை தெரிவிக்கிறார். ஆழ்வாருக்கே என்ன அபிப்பிராயம்னா எல்லாரையும் கவரணும்னா என்று அந்யாபதேசம்னு ஒண்ணு பார்க்கிறோம், ஸ்வாபதேசம்னு பார்க்கிறோம். அந்யாபதேசம்னு சொன்னா மேலெழுந்த வாரியான பொருள், ஸ்வாபதேசம்னு சொன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள். ஆக இரண்டாக பார்க்கிறோம் திருவாய்மொழிகள்ல. இதுல அந்யாபதேசத்துல நடந்த விற்த்தாந்தம் என்ன அப்படின்னா ஆழ்வார் பிறந்த உடனே இப்போ இவள் பராங்குஷ நாயகி பெண் பிள்ளையாக இருக்கிறார். இந்த பெண் பிள்ளையான ஆழ்வார் பராங்குஷ நாயகி இவளுடைய ஜாதகத்தை காட்டினா முதல்ல ஜோசியாகிட்ட காட்டின உடனே ஜோசியர்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்ல ஜாதகம் என்று தெரிவிக்க தொடங்கினார். எதை போலேனா ஆச்சரியமா நம்மள ஈடுபட்டு வியாக்கியானம் பண்ணினார். சீதா விராட்டி பிறந்த உடனே அந்த ஜாதகத்தை ஜோசியாரிடத்துல காட்டின உடனே ஜோசியர்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமான ஜாதகம், ரொம்ப உயர்ந்த ஜாதகம், பெண்ணு ரொம்ப நன்னா இருப்பா, ஒரு குறையும் இருக்காது, நன்னா இருப்பா, எல்லாம் ஒரு பெரிய சார்போவன் வந்து கைப்பிடிப்பான், அனப்பெரியவன் இவள் கையை பிடிப்பான், எந்த குறையும் இருக்காது. ஆனால் அப்படின்னா ஆனால் உடனே ஐயோ ஆனாதான் ரெண்டு பேர் ஆனால் சொல்லக்கூடாது, மொத்தம் ஜோசியம் சொல்லக்கூடாது, இன்னொருத்தம் வைத்தியம் சொல்லக்கூடாது, எல்லாம் சரியா இருக்கு ஆனால்னுவான் போச்சு. ஆனால்னாலே உடனே ஐயோ என்ன ஆகுமோன்னு ரெண்டு பேரும் சொல்லக்கூடாது. இவ்விடத்துல இந்த ஜோசியெல்லாம் ஆனால் அப்படின்னா ஆனால் உடனே சீதா விராட்டி என்ன ஜனகர் இன்னும் இல்லை, இந்த பெண்ணுக்கு வனவாசம் நிச்சயம், கட்டாயம் காட்டுக்கு போவான்னு ஐயோ தவிர்க்க முடியாதானோ, ஒன்றும் பண்ண முடியாது, காட்டுக்கு கட்டாயம் போவா, எவ்வளவுதான் இவளுக்கு பெருமை எல்லாம் இருந்தாலும் காட்டுக்கு கட்டாயம் போவான். ஐயோ என்ன பண்றது, சரி அதுக்காக கல்யாணம் பண்ணிக்காமையே வச்சுக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. காட்டுக்கு போனோன்னா அவ தலையில எழுதியிருந்தா காட்டுக்கு தான் போவான். அதனால வேற வழி இல்லை என்பது நிலை அவ்விடத்தில் ஏற்பட்டது. அதே போல பராங்குஷ நாயகி விஷயத்திலையும் ஜாதகத்தை காட்டினோடனே ஜோசியெல்லாம் பார்த்தா எல்லாம் ரொம்ப நன்னா இருக்கு, இவளுக்கு அபாரமான பகவானிடத்திலே பக்தி ஏற்படும், உங்க குலத்துக்கு தகுந்த பெண் பிள்ளையாக இருக்கக்கூடியவள், நீங்கள் பிரபன்னர்கள் எல்லாரும் எம்பெருமானையே தஞ்சமாக பற்றி இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் அப்படிப்பட்ட உங்க குலத்துக்கு ஒரு குறையும் இல்லாமல் இவள் நடந்து கொள்ளக்கூடியவள், இவளுக்கு அத்தனை பெருமையெல்லாம் உண்டு, ஒரு குறையும் கிடையாது, எம்பெருமானையே பற்றி இருப்பள். ஆனால் அப்படின்னா இவாளும் ஆனால் ஐயோ இவ விஷயத்துல என்ன ஆனந்த், ஆனால் தொலைவில்லி மங்கலத்துக்கு மட்டும் ஆசன் போயிடாதீங்க. உங்க பெண் பிள்ளையை ரட்ட திருப்பதிக்கு ஆசன்னு போனேன்னு சொன்னா இனி அவள் உங்களுக்கு கிடைக்க மாட்டா, மறந்துட வேண்டியதுதான். உங்க சொல் பேச்சு கேட்க மாட்டா, அவ இஷ்ட பிரகாரம் தான் இருப்பா, எதுவும் பண்ண மாட்டா அவ. நீங்க அந்த பெண் பிள்ளையை ஆசன் போகாதீங்க சொன்ன உடனே பார்த்தா தாயார் தப்பனார்லாம் பார்த்து என்ன அநியாயம் இது, நம்ம குடியில போய் தொலைவில்லி மங்கலத்துக்கு போய் ஆசன் போகாத இருக்கலாமா? குழந்தைய ஒரு நாளும் கூடாது, பிறந்தாச்சுன்னா கட்டாயம் அரவிந்தரோச்சன் தேவபிரானை போய் சேவிக்க வைக்காமல் இருப்பாரா யாராவது? ஒரு நாளும் பண்ணத்தகாத காரியம், கட்டாயம் அழைத்து வந்தாக வேண்டும் இவ்விடத்துக்கு. அது என்ன இப்படி சொல்லிட்டாரு?
அதெல்லாம் முடியாதுன்னா பார்த்துக்கோங்க, நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க சௌரியம், அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது, என்ன ஜோசியன்னு சொல்லக்கூடாது, நடக்கக்கூடியதை நான் சொல்லிவிட்டேன். அதெல்லாம் கிடையாதுன்னா அது என்ன அப்படி என்ன ஆயிட போறது, ஆஷன் போனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் அதெல்லாம் எங்க பேச்செல்லாம் கேட்பா, அதெல்லாம் பாத்துக்கலாம், அதெல்லாம் அப்படி என்ன ஆயிட போறது, குழந்தைய போய் கூட்டின்னு போனா என்ன ஆயிட போறதுன்னு. கடைசியில என்ன ஆச்சு, கடைசியில கூட்டின்னு வந்தா கிடைக்கல குழந்தை, அவ்வளவுதான் நேர தொலைவில்லி மங்கலத்துக்கு. அதெல்லாம் நம்ம குடியில போய் யாராவது ஆஷன் போகாத இருப்பாடா, என்ன ஆனாலும் பரவாயில்ல கூட்டின்னு வந்த பிற்பாடு இந்த பெண் பிள்ளையானவள் இவ்விடத்திலேயே ஈடுபட்டாள், இந்த தொலைவில்லி மங்கலத்திலே ஈடுபட்டாள். அதனால இவள் அவர் தாய் பேச்சை கேட்கவில்லை என்பது சித்தமாயிற்று. இவ்விடத்துல அவர்களுக்கு ஏதோ அவ என்ன நினைச்சானா, இந்த பெண் பிள்ளை இங்க ஆஷன் வந்தா ஏதோ ஈடுபடுவா, கோயில்னு சுத்தி தொலைவிலி மங்கலம் ரெட்ட திருப்பதி இந்த ஊரை அப்படி சுத்தி வருவா, சுத்தி வந்துட்டு கடைசியில என்ன பண்ணுவா அப்படின்னா, இடத்துல சரி நாம கடைசியில அந்த குழந்தைய எப்படியாவது சிரமப்பட்டு இந்த திருப்பதியில இருந்து அதாவது தொலைவிலி மங்கலத்துல இருந்து ஆஷன் போயிட்டோம்னா திரும்பி அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே அந்த திருப்பதியை நினைச்சே அப்படி புலம்பிட்டு இருப்பா. அப்புறம் என்னன்னா சரி பழகிடுவா, அப்புறம் சரி அவ்வளவுதான் நம்மளால எங்க இருக்க முடியாது என்று வந்து சேர்ந்து விடுவாள்னு நினைத்தார்கள் இவர். ஏன்னா லோகத்துல அப்படிதானே குழந்தைகள்லாம் இருக்கு, குழந்தைகள்லாம் என்ன பண்றது, ஏதோ ஒரு ஊருக்கு போறது, அந்த ஊர்ல போனா இடத்துல ஏதாவது இப்போ வருதோ இல்லையோ இடத்துல சம்மர் ஹாலிடேஸ்ன்னு சொல்றோம், இப்போ கோடைக்காக விடுமுறை என்று விட்டானா ஏதோ ஊருக்கு ஆஷன் போறா, பாட்டி இருக்கிற ஊரோ தாத்தா இருக்கிற ஊரோ எங்கேயோ கூட்டின்னு போறா, எங்கேயாவது ஒரு ஊருக்கு ஆஷன் போனா அங்கெல்லாம் கொஞ்ச நாள் இருக்கு, கொஞ்ச நாள் இருந்தா கடைசியில ஒரு மாசம் ஆன அப்புறம் மறுபடியும் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறதுன்னா போகவே மாட்டேங்கிறது, ஒரே அழறது, இதெல்லாம் பண்றது எவ்வளவு நாள்னா ஒரு 4-5 நாள் அழறது பண்றது, அப்புறம் என்ன ஆகுது சரி அப்படியே பழகி போறது, அப்புறம் சரி அதெல்லாம் மறந்து போடுறது, அங்க விளையாடின விளையாட்டெல்லாம் தானே பார்க்கிறோம் பொதுவா லோகத்துல. அதை போல ஒரு தப்பான கணக்கை போட்டாவா என்ன நினைச்சான், அதுதான்னா தொலைவிலி மங்கலம் கூட்டின்னு போனா ஒரு 4 நாள் அழுவும், அப்படி அப்புறம் சரியா போயிடும், எத்தையாவது கொடுத்து சமாதானப்படுத்திடலாம், யாரை ஆழ்வாரை போய் சமாதானப்படுத்த முடியும், இது அவனுடைய கணக்கு. அதனாலே அழைத்து வந்தார்கள் தொலைவில்லி மங்கலத்துக்கு என்று தெரிவிக்கிறா. அப்படி இங்க எங்கேயாவது அழைத்து வந்து விடுவிக்க முடியுமா இடத்துல, அது முடியவே முடியாது. பொதுவாக லோகத்துல இருக்கக்கூடியவன் ஒருத்தன் தேகமே ஆத்மான்னு நினைக்கிறான், ஆத்மா வேறு இல்லை, சரீரம் வேறு இல்லை, எல்லாம் ஒண்ணுன்னு ஒருத்தன் நினைக்கிறான், தேகமே ஆத்மான்னு அபிமானிக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய ஒருவன் இடத்துல அவனிடத்துல போய் இந்த பார்ப்பா தேகம் வேறு ஆத்மா வேறு அப்படின்னு சொல்லி நிறைய உபன்யாசம் எல்லாம் பண்ணி அவனை ஒரு வாரம் புரிய வைக்கிறோம்னு வச்சுப்போம். அவன் புரிஞ்சுக்கிறான், சரி சுவாமி தேகம் வேறு ஆத்மா வேறு ஒத்துணுட்டேன்னு சொல்றான். சொன்ன பிற்பாடு இதை பாரு, ஆத்மாவுக்காகத்தான் நீ பாடுபடணும், இன்னைக்கும் சரீரம் அது இன்னைக்காவது ஒரு நாள் அழியத்தான் போடுது, நாளை ஆத்மோஜீவனம் தான் முக்கியம், அதுக்காகத்தான் பாடுபடணும் இன்னைக்கும். அதனாலே அதுக்கு தகுந்த காரியங்களை பண்ணணும், இதர விஷயத்துல ஈடுபாட்டை எல்லாம் விட்டுடும், ஏதோ இதர விஷயத்தெல்லாம் ஈடுபட்டு இருக்கிய நீ அதெல்லாத்தையும் விட்டுவிடு நீ என்று சொன்னார். அது எப்படி விடுறது, என்னவோ தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு சொன்னீர், அது வேணா ஒத்துக்கிறேன், ஆனா இதர விஷயத்துல ஈடுபாட்டை போய் எப்படி விட முடியும், அது ரொம்ப சிரமம் தான் என்று லோகத்துல இருக்கிறவன் சொல்லிடுறான். இதர விஷயத்துல ஈடுபாட்டை அப்படி விடுறதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப சிரமமான விஷயம், அதெல்லாம் விட முடியாது என்று சொல்லி விடுகிறாட்டு. இதெல்லாம் பண்ணா அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவடா, அப்புறம் நிறைய கஷ்டங்கள் வரணும், அதெல்லாம் வரபோது பார்த்துக்கலான்றான். இல்ல அப்புறம் நரகத்துக்கு போவே, நரகத்துல போனா ரொம்ப கஷ்டங்கள் ஏற்படும், தகாத காரியங்களை எல்லாம் இங்க பண்ணா நரகத்துக்கு போவே, நரகத்துல நிறைய கஷ்டம் ஏற்படும்னா பழகின இடம் தானே, புதுசாவா போறேன், இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை போயிட்டு வந்தாச்சு நரகத்துக்கு அப்படின்னு விடுறான். இவனை இதர விஷயத்துல இருந்து மீட்பதுன்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சம்சாரிகளை ஒரு நாளும் இதர விஷயத்திலேருந்து மீட்பது என்பது முடியவே முடியாது. இத்தனைக்கும் இந்த குறைகள் எல்லாம் சொன்னா இது ரொம்ப தாழ்ந்ததுடா, இது இங்க அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தினுடைய ஆனந்தம் இருக்கே ரொம்ப குறைவானது. பரமபதத்திலே போனால் எல்லையற்ற ஆனந்தம் கிடைக்கக்கூடியது, அதற்கு மேலே அந்த ஆனந்தம் நித்தியமாக செல்லக்கூடியது அப்படின்னெல்லாம் எத்தனை சொன்னாலும் கூட இதெல்லாம் ஏற்பதனோ ஏத்துக்கிறது. ஆனாலும் கூட என்ன ஆகுது அப்படின்னா இதர விஷயத்துல ஈடுபாடு அவ்வளவு சுலபத்துல போவதே கிடையாது இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சம்சாரிகளுக்கு. இதுதானே பார்க்கிறோம். ஆனா இப்படி அதுல ஈடுபாடு அது போறதானா, இதனுடைய தாட்சி எல்லாம் சொன்னாலே போக மாட்டேங்கிறது. இங்கே ஆழ்வார் எம்பெருமானத்துல தொலைவில்லி மங்கலம் எம்பெருமானத்துல ஈடுபட்டிருக்காருன்னா இவன் இடத்துல என்ன தாட்சியை சொல்றது, உள்ள போய் செய்யணும். எம்பெருமான் பார்ப்பதற்கே நன்னாலேயே ஆழ்வாரே பராமுஷனாகி ஆழ்வாருடைய தாயார் சொல்றான்னு வச்சுப்போம், பார்ப்பதற்கே நன்னாலேயே இங்கேயேவா இருக்க போற, வேண்டான்னா வேற ஏதாவது நல்ல விஷயம் காட்டுறேன் உனக்கு வான்னு கூட்டின்னு போக முடியுமா, கூட்டின்னு போக முடியும். ஏன்னா பார்ப்பதற்கு அவ்வளவு சுந்தரனா இருக்கான். அதற்கு பிற்பாடு இவனுக்கு குணமே இல்லை, இந்த குணங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா இவனை காட்டிலும் உயர்ந்த குணமுடையவன் ஒருத்தனை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போக முடியுமானா அப்படிப்பட்டவன் யாரும் கிடையாது. குணத்திலே குறையும் சொல்ல முடியாது, அழகிலே குறையும் சொல்ல முடியாது. சரி, இந்த அனுபவமானது எப்பொழுதும் செல்லும், இது செல்லாது, இந்த அனுபவம் செல்லாது, அதனாலே போகலாம் என்று சொல்ல முடியுமானா அனுபவமும் நித்தியமாக செல்லும் எம்பெருமானுடன் இருக்கக்கூடிய அனுபவம். இதெல்லாம் இருக்கிறபடினால
இவனிடத்துல எதை சொல்லி அழைத்து செல்வது இங்கிருந்து நான் கூட்டிகிட்டே போக முடியாது. அதனாலே இங்கே வந்த பிற்பாடு ஆழ்வார் இங்கேயே மண்டி கிடந்தார் என்பதுதான் இவ்விடத்திலே விஷயம். அதைத்தான் நம்பிள்ளை அற்புதமாக முதல்ல எடுத்து காட்டினார். இவளை ஒரு நாளும் மீட்க முடியாது. ஆனால் இவளை மீட்க முடியாதுன்னு அந்த தாயார் தெரிந்து எதற்காக இந்த பெண் பிள்ளை அழைத்து வந்தாள்னா, ஒரு காரணம் தொலைவில்லி மங்கலத்துக்கு அழைச்சிட்டு போகாம இருக்க முடியாது, அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல வந்தால் இவ்விடத்துல எப்படியாவது சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது இன்னொரு காரணம். அதற்கு மேல என்ன அப்படின்னா, இவள் இப்படி ஈடுபடுவள்னு சொன்னா, இந்த திவ்யதேசத்துல ஈடுபடுவள்னு சொன்னா இவளுக்கு என்ன பயம்? இப்பொழுது ஆழ்வார் தான் ரொம்ப ஈடுபாடோட இருக்காள இந்த திவ்யதேசத்துல, ஈடுபட்டா ஈடுபட்டு போட்டோம் என்று இருக்க முடியுமான்னு சொன்னா இவளுக்கு என்ன பயம்னா, ரெண்டு பயம். ஒன்று, இப்படி மிகச்சிறந்த ஈடுபாடு என்பது ஸ்வரூபத்துக்கு சேராது. ஆத்மஸ்வரூபம் என்பது அத்தியந்த பாரதந்திரத்தோட கூடினது. அவன் கையே எதிர்பார்த்திருக்கிறது இந்த ஆத்மா. அப்படி இருக்கும் காலத்துல இவள் இப்படி துடித்து இந்த திவ்யதேசத்துல நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் பார்த்து துடித்து, ஐயோ எம்பெருமானை அடைய வேண்டும் அடைய வேண்டும் துடித்தாள். கடைசியிலே எம்பெருமானே உபாயம், அவனை அடைவதற்கு அவனே வழி, உபாயம் உபாயம்னா அவனை அடைவதற்கு அவனே வழி என்கிறது குலைந்து போய் கடைசியில இந்த துடிப்பு இருக்க, இந்த துடிப்பை கொண்டு அவனை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டதுன்னா கடைசியிலே உபாயத்திலே சுத்தி போயிடும். உபாயம்னு சொன்னா வழின்னு சொன்னா அவனே வழி, அவனை அடைவதற்கு அவனே வழின்னு இருக்கமே தவிர நம்முடைய துடிப்பு ஒரு காலத்திலையும் அவனை அடைவிக்க கூடாது, அவனை நம்மோட சேர்த்து வைக்க கூடாது. நாம் ரொம்ப துடிக்கிறோம், அதனாலே நாம் அவனோட சேர்ந்தவன் சொன்னா அப்ப நான் துடித்தேன் அதனாலே அவனோட சேர்ந்தேன். அதனாலே எது அவனை அடைவதற்கு வழி? இந்த துடிப்பு தான் வழி என்பது ஏற்படும். அப்போ உபாயத்துல குறை ஏற்படும். அந்த குறை ஏற்பட போறதே இந்த பெண் பிள்ளை விஷயத்திலே என்பது தாயாருடைய கவலை. யோ இந்த பெண் பிள்ளை இவ்வளவு துடிச்சான்னு சொன்னா கடைசியில இந்த துடிப்பையே அவனை அடைவதற்கு வழியாக மாற்றிவிடப் போகிறாள். அது சேராது. இது பிரபன்னர் குடி, அவனையே எதிர்பார்த்து இருக்க வேணும், அவன் தான் அவனை அடைவதற்கு வழி என்று இருக்க வேண்டுமே தவிர இவள் ஒன்று பண்ணினாள் அதனாலே அவனை அடைந்தாள் என்பது ஒரு நாளும் இருக்கக்கூடாது என்கிறபடினாலே மிகவும் கவலை கொள்கிறாள் இங்கே திருத்தாயாரானவள். ஐயோ இப்படி துடிக்கிறாளே, அதனாலே இவளுக்கு ஒன்று உபாயத்திலே சுத்தி போயிட போறது, இன்னொன்னு பிராணம் போயிட போறது. இப்படி துடிச்சு உயிர் போயிடுச்சுன்னா பராங்குஷ நாயகியினுடைய உயிர் அது கூடாது என்கிறபடினாலே திருத்தாயாரானவள் மிகவும் துடித்து போகிறாள் திருவாய்மொழியிலே என்பது அற்புதமான விஷயம். ஆனால் இந்த திருவாய்மொழியில ஒரு ஏத்தம் என்னன்னா, இந்த ஆழ்வாருடைய பெருமை எல்லாம் தோழி சொல்றார். தாயாருக்கு தோழி சொல்லுகிறாள். இவ்விடத்துல தாயார் பராங்குஷ நாயகி நம்மாழ்வாருடைய தாயாருக்கு தோழி சொல்றார். தோழி போய் எங்கேயாவது தாயாருக்கு மகனுடைய பெருமையை சொல்லணும். தோழி போய் அது தாயாருக்கு தெரியாதா? பெத்த தாய்க்கு தெரியாத தன்னுடைய மகனுடைய பெருமைனா தாயாருக்கு என்னைக்குமே தெரியாது. என்னைக்குமே தோழிக்கு தான் அதெல்லாம் தெரியும், கூட இருக்கிறவளுக்கு தான் தெரியுமே தவிர குழந்தைகளை பத்தி என்னைக்குமே பெத்த தாய் தாப்பனாருக்கு தெரியாது. இப்பவே எடுத்துன்னு பார்த்தா இதை கீழே சொன்னேன் நான். இப்பவே எடுத்துன்னு பார்த்தா என்ன குழந்தைகள்லாம் என்ன அநேகமா பள்ளிக்கூடத்துக்கு போறா, அங்கேயே காலம் தான் போடுது, கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் பள்ளிக்கூடம் போறான். அப்புறம் வந்தா டியூஷன்றா அங்க போடுறா. அடுத்தது எப்படா வீட்டுக்கு வரான்னா ராத்திரி தூங்குறதுக்கு வரா. இப்ப தாயார் தகப்பனாரோட எத்தனை காலம் இருக்கா? இந்த பசங்களை பத்தி தாயார் தகப்பனாருக்கு ஏதாவது தெரியறதானா? ஒன்னும் தெரியறது இல்லை. கடைசியில யாரை கேட்கணும்? தோழனையோ தோழியோ தான் இந்த பையன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு அவ இடத்துல தான் கேட்கணும். அவ இடத்துல கேட்டாதான் தெரியும் இவர்களை பத்தி, இவனுடைய பெருமை எல்லாம் அப்பதான் தெரியும். இந்த பையன் என்ன பண்றான், ஒழுங்கா இருக்கானா இல்லையா என்பதெல்லாம் அவகிட்ட கேட்டாதான் தெரியுமே தவிர தாயார் தகப்பனாருக்கு ஒரு நாளும் இதை பத்தி தெரியவே தெரியாது. அதனாலே இந்த தாயாரானவள் இவ்விடத்துல தோழியின் இடத்துல, ஐயோ இப்படி இருக்காளே தோழி, நீ தானே எம்பெருமானோட சேர்த்து வைத்தாய். அதாவது தோழின்னு சொன்னால் மனசானது எம்பெருமானோட சேர்ந்ததோடைய ஆழ்வாருடைய மனசு. நாளே நீதானே எம்பெருமானோட சேர்த்து வைத்தாய். அப்படி இருக்கக்கூடிய உனக்குத்தான் இந்த பராங்குஷ நாயக்கினுடைய தன்மை தெரியும், இவளுடைய தன்மை உனக்கு தான் தெரியும். அதனாலே நீ சொல்லு, இவளை என்ன பண்றது, எப்படி இந்த திவ்யதேசத்திலிருந்து இவளை மீட்பது, மறுபடியும் ஆழ்வார்த்தனைக்கு எப்படி ஆசன் போடுது இந்த பெண் பிள்ளை என்று நீ சொல்ல வேண்டும் தோழி என்று கேட்கிறாள் இங்கே திருத்தாயார் தோழி நடத்திலே. அதனாலே தோழியானவள் பராங்குஷ நாயகியினுடைய பிரபாவத்தை எல்லாம் தாயார் நடத்திலே தெரிவிக்கிறார் என்பதுதான் அற்புதமான விஷயம் இத்திருவாய்மொழிக்கு. இது எதை போல இருக்கு தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார காலத்திலே ஆச்சக்ஷேத சத்பாவம் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனா பரதாய அப்பிரமேயாய குஹோ கஹனகோச்சரா என்பது அற்புதமான ஸ்லோகம் ஸ்ரீராமாயணத்தில். இடத்துல ஆச்சக்ஷேத சத்பாவம் என்று லக்ஷ்மணனுடைய அந்த பெருமை, அந்த பெருமையெல்லாம் குஹன் பரதனுக்கு சொல்றான். ஆச்சரியம். ராமன் லக்ஷ்மணன் சீதை 3 பேரும் காட்டுக்கு வந்தா முதல்ல குஹனோடைய சக்கியம் ஏற்பட்டது.
குகனோட சக்கியம் ஏற்பட்ட பிற்பாடு சிங்கிபேரபுரத்திலே குகனை பார்த்து பிற்பாடு குகனானவன் தன்னுடைய படையிலே கங்கையை கடத்த சித்திரகூட பர்வதத்துக்கு போய் சென்றான். சக்கரவர்த்தி திருமான், சீதா விராட்டி, இளைய பெருமான் இவா 3 பேரும் போன பிற்பாடு பரதாழ்வான் காட்டுக்கு வந்துட்டான் ராமன்றதை அறிந்து சதுரங்க சைன்யத்துடன் தன்னுடைய தாய்மார்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு இங்கு வந்தான். வந்த காலத்துல முதல்ல குகன் சந்தேகப்பட்டான், யார் இவன் வந்திருக்கான், பரதனா ராமனுடைய தம்பியா, ஓ காட்டிலேயே உன் உயிரோட இருக்க கூடாதுன்னு கொல்றதுக்கு தான் வந்திருக்கான் போல இருக்கு சதுரங்க சைன்யத்தை எடுத்துக்கொண்டு என்று நினைத்தான். முதலிலே இடத்துல குகன் நினைத்த பிற்பாடு அப்புறம்தான் அறிந்து கொண்டான். பரதனுடைய வார்த்தை ஆடின பிற்பாடுதான், ஓ பரதன் ரொம்ப நல்லவன், லக்ஷ்மணனை காட்டிலும் உயர்ந்தவனாக இருக்கிறானே பரதன் என்று நினைத்தான். அப்பொழுது குகன் நினைத்தபடினாலே அப்பொழுது குகன் லக்ஷ்மணனுடைய பெருமை எல்லாம் சொல்றான் பரதனுக்கு. பரதன் லக்ஷ்மணனுடைய கூட பிறந்தவன், லக்ஷ்மணனுக்கு அண்ணா பரதன். லக்ஷ்மணன் தம்பியினுடைய பெருமை அவனுக்கு தெரியாதா, பரதனுக்கு தெரியாது. ஆனாலும் அவனுக்கு நன்னா தெரியும். இருந்தாலும் விடத்துல குகன் தெரிவிக்கிறான் அவனுடைய பெருமையை. ஏன்னா குகன் பார்த்தானோ நேரே லக்ஷ்மணன் எவ்வளவு உயர்ந்தவனா இருக்கான், துடித்து போனானே லக்ஷ்மணன், ராமனும் சீதையும் இப்படி தரையிலே கிடக்கிறார்களே, படுத்து கிடக்கிறார்களே துடித்து போனான் லக்ஷ்மணன். இப்படி துடிக்கக்கூடிய தம்பியான்னு பார்த்து ஆச்சரியப்பட்டான் குகன். அதனாலே அவனுடைய பெருமையெல்லாம் பரதாழ்வானுக்கு தெரிவித்தான் ஸ்ரீ குகப்பெருமாள் பார்க்கிறோம். அதே போலத்தான் இவ்விடத்துல இந்த பராங்குஷ நாயகியினுடைய பெருமையெல்லாம் தோழியானவள் தாயாருக்கு தெரிவிக்கிறாள். இவ்விடத்துல இங்க தாய் ஸ்தானத்துல இருக்கக்கூடியவள் யாருன்னா பரதன். பரதன் தான் தாய் ஸ்தானத்துல இருக்கான். லக்ஷ்மணன் ஸ்தானத்திலே நம்மாழ்வார், அதற்கு மேலே குகனுடைய ஸ்தானத்துல தான் தோழி இருக்கா. ஆக தோழியானவள் தெரிவிக்கிறாள் இடத்துல இவனுடைய பெருமையை, ஆழ்வாருடைய பெருமைன்னு அற்புதமாக எடுத்து காட்டுகிறார் இடத்துல நம்பிள்ளை. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர் சுவாமி நம்மாழ்வார். அவருடைய பெருமையை தான் இங்கே பாடத் தொடங்குகிறார். தோழில் மா மணிமாடமுங்கு தொடவில்லி மங்களம் தொடுமிவள். இதுல முதல்ல 8 பாட்டு படியந்தான் சுருக்கமா அர்த்தத்தை தெரிவித்து இடத்துல இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டு அதனுடைய அர்த்தத்தை இங்கே அனுபவித்து மேலே பக்கத்துல சென்று தேவபிரான் சன்னதியிலே கடைசி பாசுரம் சிந்தையாரும் சொல்லாரும் செய்யினாலும் பாட்டினுடைய அர்த்தத்தை இடத்துல அனுபவிக்கலாம். நாம் இடத்துல முதல்ல காட்டுகிறார் தோழில் மா மைமாடமும்பு தொலைவில்லி மங்கலம் தொடுமி வடை. இந்த பாசுரத்துல முதல்ல சொல்லப்படக்கூடிய அர்த்தம் என்னன்னா, முதல்ல ஊர் இருக்க அந்த ஊர் பேரை சொன்னாலே போதும் ஆழ்வார் மயங்கிடுவார். அப்படி ஊருடைய ஈடுபாடு. தோழில் மா மணிமாடமும் போது குற்றமற்ற மணிகளாலேயான மாடங்கள், பெரிய மாடங்கள்னா ஓங்கி இருக்கின்றன என்று இது ஆழ்வார் காலத்துல அப்படிலாம் மாடங்கள் இருந்தது போல இருக்குது. அதனாலே ஆழ்வார் பாசுரம் பாடியிருக்க. இல்லைன்னா ஆழ்வார் பாசுரம் பாடுகிறபடினாலே கட்டாயம் இனி ஏற்படும் மாடங்கள் இங்க ஏற்படும். இப்ப வேணா ஒன்னும் இல்லைன்னு நினைக்கலாம். எங்க ஒரு மாடத்தையும் காணாம எங்கே தேடி பார்த்தா என்று நினைக்கலாம். ஆனா கட்டாயம் ஏற்படும், அல்லது முன்பு இருந்தது என்று கொள்ள வேண்டும். இவ்விடத்துல அவ்வளவு ஆச்சரியமான மாடங்கள் மணிமாடங்களாலே சூழ்ந்தது இந்த திவ்யதேசம் என்று காட்டுகிறார். தோழில் மா மணிமாடமோங்கு தொலைவில்லி மங்கலம் தொடுமி வடை. தொலைவில்லி மங்கலம் தான் சேவிக்கிறாங்க. அங்க இருக்கிற பெருமாள் கூட என்று தொலைவில்லி மங்கலத்திலே ஈடுபட்டார். தோழி சொல்றா, இப்போ நீங்க போய் எங்கேயாவது தொலைவில்லி மங்கலத்துக்கு போய் ஆஷன் போவேடா, திருத்தொலைவில்லி மங்கலம்னா அவ்வளவு ஈடுபாடு. இங்கே வந்து சேர்ந்திருக்கிறாள் இவள். இந்த பெண் பிள்ளை வந்தால் இந்த ஊரிலே இவ்வளவு ஈடுபாடு இவளுக்கு. பெருமாளிடத்துல ஈடுபாடு இருந்தாலும் கூட ஏதாவது சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா, பெருமாளிடத்துல ஈடுபாடு இருக்குன்னா பெருமாள் அவன் பாரு ஒண்ணுமே பேசவே மாட்டேன்றான், நீ அவனோட பேசணும்னு ஆசைப்படுற, அவனை அணைத்துக் கொள்ள வேண்டும், மாடிகணம் செய்ய வேண்டும்னு ஆசைப்படுற, ஆனா ஒன்னும் பண்ண மாட்டேன்றான், பேசாம நின்றுட்டு இருக்கான், அதெல்லாம் அப்படியே தான் இருப்பான், அவன் மாற மாட்டான், இங்கிருந்து போலான்னு ஏதாவது சொல்லி கலப்பிட்டு போனான். ஆனா அதுக்கெல்லாம் வழியே இல்லை. ஏன்னா ஊரிலே ஈடுபட்டால் எப்படி கலப்பி செல்வது? ஒருத்தர் ரொம்ப கஷ்டம், நான் ஊரில் ஈடுபட்டாள். அதனாலே தெரிவிக்கிறாள் இடத்துல. சரி, அந்த எம்பெருமானம் என்ன பண்ணான்னா, போகும் காலத்துல என்ன பண்ணான், ஆச்சரியமான அர்த்தம் கட்டினார். ஆழ்வாரோட கலந்த பிற்பாடு அங்கிருந்து புறப்பட்டு இங்க வரும்போது, உங்களுடைய ஊர் எது கேட்டால் பராங்குஷ நாயகி. கேட்ட உடனே எம்பெருமான் பார்த்தான் இடத்துல. ஊர் பேரை சொல்லல. பேரை சொல்லாம என்ன இப்படி கேட்கிற, ஊர் பேர் எதுன்னு? நிழல் அடிக்கிறதே இங்க பாக்குறீங்களோ ஆழ்வார்த்தனல்ல, இங்க நிழல் பெரிய பெரிய மாடங்களுடைய நிழல் அடிக்கிறத. அந்த மாடங்கள் எங்க இருக்கோ அதான் என் ஊர் அப்படின்னா அர்த்தம். அவ்வளவு சமீபத்துல இருக்கு. தொலைவில்லி மங்கலமும் ஆழ்வார்த்தனையும் அவ்வளவு சமீபத்துல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மாடங்கள் உயர்ந்து அதான் தொழில்மா மணி மாடம் ஓங்கி இருக்கு மாடங்கள். அது எவ்வளவு ஓங்கி இருக்குன்னா ஆழ்வார்த்தனல்ல நிழல் அவிசத்துனா இந்த மாடங்களுடைய நிழல். நாளே அப்படி இருக்கிறபடினாலே அந்த ஊர் தான் என்னுடைய ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பேரே சொல்லாம புறப்பட்டு வந்துட்டான் பெருமான். இந்த நிழல் வருது, இது எங்கிருந்து வருதுன்னு கேட்டா சொல்லிடுவா, எல்லாரும் அங்க கூட்டின்னு வந்து விட்டுடுவா. என்கிறபடினாலே அதை மட்டும் காட்டி சென்றான்.
என்று ஆச்சரியமா தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாடங்களாலே சூழ்ந்திருக்கக்கூடிய தொலைவில்லி மங்கலம் தொடுமிவளை நீரினி அன்னமே உமக்கு ஆசை இல்லை விடுமோ, நீங்கள் ஆசை விட்டுடுங்க விஷயத்துல. இனி இவள் உங்களுக்கு கிடைக்க மாட்டா, என்ன ஊரை காட்டினோ இனி உங்களுக்கு கிடைக்க மாட்டாள் என்று தவளவன் சங்கு சக்கரம் என்னும் தாமரை தடங்கள் என்னும். அதுக்கு மேல என்ன அப்படின்னா தவளவன் சக்கரம் சங்கு இடத்துல எம்பெருமானையே சொல்லலைன்னா இவள் என்ன சொல்றானா அதை கூட சொல்ல முடியல, அவ்வளவு தளர்ந்து விட்டான். சங்கு சக்கரம் இவைகளை உடையவன் அப்படின்னு சொல்லணும், அது இல்லை. தவளவன் சங்கு சக்கரம் நல்லா வெள்ளையா இருக்கக்கூடிய சங்கு, அடுத்தபடியா சக்கரம், இவ்வளவுதான் சொல்றாளே தவிர அதை ஏந்தினவன்னோ அதோட வர வேண்டும்னோ கூறாராடி வெண்சங்கேந்தி கொடியேன்பால் வாராய் பெருமானே நீ வர வேண்டும் என்றோ ஒண்ணும் இல்லைனா இதோட கூடினவன் அதுக்கு மேல சொல்ல முடியல. அப்படி தளர்ந்து விட்டால், அப்படி தளர்ந்து விட்டாது இவள் எப்படி வருவாள் என்று சங்கு சக்கரத்தில் ஈடுபடுகிறாள். அதற்கு மேலே தாமரை தடங்கன் என்னும் என்று தாமரை தடங்கன் அவ்வளவுதான் சொல்றார். அதுக்கு மேலே தாமரை தடங்கனை உடையவன் சொன்ன முடியும். விசாலமான தாமரையை போல கண்ணோடே கூடினவன் அரவிந்த லோச்சனன், அரவிந்தம்னா தாமரை, தாமரை கண்ணன் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் வெறும் விசாலமான தாமரை அத்தோட நிறுத்திட்டார். அதுக்கு மேல சொல்ல முடியல. இப்படி துவண்டு போயிருக்கிறாள் இந்த பெண் பிள்ளை, இவ எங்க திருப்பி வரப்போறார் என்று தெரிவித்தாள். முதல் பாசுரத்தாலே கொடைவன் மலர்கண்ணீர் மல்க நின்று நின்று குறுமுறுமே என்று கண்களிலே நீர் மல்க நின்று நின்று அப்படியே நிலைத்து நின்று குமுறுமேன அப்படியே சப்தம் வராமல் துடித்து போகிறாள். பூர்ணமாக வார்த்தையும் சொல்ல முடியாமல் துடிக்கிறாள் என்ற அர்த்தத்தை ஆச்சரியமாக அர்த்தம் காட்டினார் முதல் பாசுரத்திலே. அதை தெரிவித்து இரண்டாம் பாசுரத்திலே தோழி சொன்னா, சரி தொலைவில் மங்கலத்துக்கு கூட்டின்னு வந்துதான் கூட்டின்னு வந்தார், ஒரு காலம் பார்த்து கூட்டின்னு வர வேண்டாம், நல்ல திருவிழா சமயத்துல போய் கூட்டின்னு வந்திருக்காரு, நல்ல உற்சவம் நடக்கிறது. உற்சவ சமயத்துல ஏதாவது குழந்தைய திவதேசத்துக்கு கூட்டின்னு போனா திரும்பி வருமா? அங்கேயே இப்ப இருக்கிற குழந்தை கூட வராது. இப்ப இருக்கிற குழந்தை கூட என்ன பண்ணோம் அப்படின்னா அங்க நிறைய கடையெல்லாம் போடுறாங்க, உற்சவம்னா நிறைய கடை போட்டுடுறோம். கடையெல்லாம் போட்டா அந்த விளையாட்டு சாமான் வாங்குறது, தின்பண்டங்களை வாங்குறது, இதுலயே பொழுது போடுது. இங்கிருந்து வரதே இல்லை குழந்தைகள். பாருங்க, உற்சவ சமயத்துல கூட்டின்னு வந்தா ஏதாவது குழந்தை திரும்பி வருமா? உறவு சாதாரணமா இருக்கக்கூடிய குழந்தை நம்முடைய குழந்தைகளே வருதில்லைன்னு சொன்னா பராங்குஷ நாயகி எங்கேயாவது வருவாள். அடுத்தபடியா கேட்டாள் தோணியானவள் குமிரமோசை விழவொழி தொலைவில்லி மங்கலம் கொண்டு புக்கோ என்று அடுத்தபடியாக பாசுரத்திலே தெரிவிக்கிறார். கொடவில்லி மங்கலம் கொண்டு புக்கோ அமுதமின் முடியாளை நீரினி உமக்காசையின்றி அகத்தில் என்று நல்ல குமிருமோசை விழ ஒழி என்று நல்ல ஓசை, ஆச்சரியமா சப்தம், விழா, நல்ல விழா, திருவிழா நடக்கிறது தொலைவில்லி மங்கலத்துல. இப்பதான் சமீபத்தில் அனுபவித்தோம். ஆச்சரியமா உற்சவாதிகள்லாம் அற்புதமா நடந்தது. அப்படிப்பட்ட உற்சவம் நடக்கும் காலத்துல ஆக்ஷன் வந்தா எங்கேயாவது திரும்பி வருவாடா? ஒரு நாளும் திரும்பி வரமாட்டா. நிறைய சப்தம் என்ன, வேத கோஷம் என்ன, அதற்கு மேலே பாட்டு பாடுவார், நாட்டியம் ஆடுவார், இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் இருக்கிறபடினாலே அதையெல்லாம் கேட்டு அதற்கு மேலே திவ்ய பிரபந்த கோஷ்டி என்ன, இதையெல்லாம் கேட்கிறபடினாலே ஒரு நாளும் உங்களுடைய பெண் பிள்ளை திரும்பி வரமாட்டார் சொல்லிட்டா தோழியானவள். இரண்டாம் பாசுரத்துல அதை தெரிவித்தார். இப்படி போய் இவளை கூட்டின்னு வருவடா அமுதமென் முடியாடை உமக்கு ஆசையின்றி அகத்தினேன். எவ்வளவு அழகா பேசிட்டு இருந்தா, இப்படி அநியாயமா நீங்களே கெடுத்து விட. அமுதமின் மொழியாய் அமுதத்தை போல அவ்வளவு அழகா திருவாய்மொழி சொல்லிட்டு இருந்தானா இந்த பையன் தான். ஆனந்தமா ஆழ்வார்த்திலே வச்சிருந்தா இன்னும் தொடர்ந்து பாட்டுல நல்லா பாடிட்டு இருப்பா. இப்ப இங்க வந்து வெறுமா சங்குன்றா, சக்கரன்றா, தாமரை கண்ணுன்றா, பாதி பாதி சொல்றா, பாதி வார்த்தையை முழுங்கிடுறா. இப்படி ஆக்கிட்டு நீங்களே என்ன அழகா கேட்டு இருக்கான் திருவாய்மொழி, அது போயிட்டு நியாயமா என்று தெரிவிக்கிறாள் தோழியானவள். திமிர் கொண்டால் ஒத்து நிற்கும் மத்திவள் தேவதேவ பிரான் என்ன என்று இவர்கள் அதிலேயே ஈடுபட்டு இருக்கிறாள். அப்படியே ஈடுபட்டு கடைசியில சொல்றது தேவதேவ பிரான். அவ்வளவுதான், ஒரு வார்த்தை சொல்றா, அவ்வளவுதானே தவிர அதுக்கு மேலே வார்த்தை வரமாட்டேங்கிறது. நிமியும் வாயோடு கண்கள் நீர்மல்கா நிக்கோ சிந்த நின்று நிக்கோ சிந்து கரையும் என்று கடைசியில இவள் அப்படியே உருகி போகிறாள். மனசளவையும் உருகிறாள், உடம்பும் உருகிவிட்டது என்கிற விசேஷார்த்தத்தை இரண்டாம் பாட்டிலே காட்டின பிற்பாடு அடுத்தபடியா தோழி தெரிவிக்க தொடங்கினாள். அடுத்தபடியா சரி அது போட்டோம், விழா சமயத்துல ஆக்ஷன் வந்தேட, ஆக்ஷன் வர பாதை இருக்க அதுவாது ஒழுங்கான பாதையில் ஆக்ஷன் வந்தேடா, பாதை பார்த்து ஆக்ஷன் வர வேண்டாமா? இப்படி ஆக்ஷன் வருவா. நல்ல தாம்பரன் பிணி கரை ஓரத்துல நிறைய சோலை எங்கு பார்த்தாலும் பரப்பு மாற இடத்துல பூத்திருக்கிறது. அதன் வழியா ஆக்ஷன் வந்தா திரும்பி எங்கேயாவது வருவாடா? வழியாவது நன்னா இல்லைன்னா கூட சரி வேண்டாம் அப்படின்னு எதையாவது சொல்லலாம். வர வழியும் நன்னாலே ஒன்னும் நன்னாலே ஏதோ இந்த கொண்டிருக்கிறது தாம்பரவரணி கரையே தெரியல, பூர்ணமாக பைம்பொழில், எங்கு பார்த்தாலும் ஆச்சரியமான பொழில் அது சூழ்ந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும்
கரையே தெரியாத மாதிரி இருக்கு தாவரவள்ளி. அப்படி எங்கு பார்த்தாலும் சோலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்துல இந்த பெண் பிள்ளை அழைச்சின்னு வந்தா கடைசியில இந்த பெண் பிள்ளையானவள் திரும்பி வருவடா, ஒரு நாளும் வரமாட்டா. அதை தெரிவித்தார் கடைகோள் பைம்பொழில் தன்பனை தொலைவில்லி மங்கலம் கொண்டு புக்கு உரைகொள் இன்மொழியாடை உமக்கின்னி ஆசையின்றி அகத்தில். இனி உமக்கு ஆசை கிடையாது, ஆச்சரியமாக பேசக்கூடிய பெண்பிள்ளையை இப்படி தொலைத்து விட்டீர்களே என்று பிறகொள் பௌவத்து சேர்ந்ததும் திசைநாடம் தாவி அளந்ததும் என்று எம்பெருமான் க்ஷீராப்தியில படுத்துட்டு இருக்கானே, அது என்ன? அதற்கு மேலே லோகத்தை எல்லாம் அளந்தானே, அந்த விற்த்தாந்தம் என்ன? நிறைகள் மேய்த்ததுமே பிதற்றி. கடைசியிலே நிறைகள் பசுக்களை எல்லாம் மேய்த்தானே, அதை எல்லாமே பிதற்றுகிறார். ஒவ்வொரு வார்த்தையும் சரியா வரமாட்டேங்கிறது வாயில, அதெல்லாம் ஏதோ பிதற்றுகிறான். இந்த எம்பெருமான் தான் அங்கே க்ஷீராப்தியிலே படுத்திருந்தான், இவன் தான் லோகத்தை எல்லாம் வளர்ந்தான், இவன் தான் பசுக்களை எல்லாம் வைத்தான் பிதற்றுகிறாள். இப்படி பிதற்றி நெடுங்கண்கள் நீர்மல்க நிற்குமே என்று கண்களிலே நீர்மல்க அப்படியே நிற்கிறாள்னு 3ஆம் பாட்டிலே அர்த்தத்தை காட்டினான். காட்டின பிற்பாடு அடுத்தபடியாக 4ஆம் பாசுரம். 4ஆம் பாசுரத்துல இன்னும் உள்ள இருக்கிற பெருமாள் கிட்டே போல திவதேசத்துல நடக்கக்கூடிய விழா, வரக்கூடிய வழி, அது பரியந்தம் தான் 3 பாசுரத்துல தெரிவித்தார். தெரிவித்த பிற்பாடு 4ஆம் பாசுரத்துல அங்க இருக்கக்கூடிய வைதிகர்கள் இன்னும் பெருமாள் கிட்ட போல 4ஆம் பாசுரத்துல இங்கதான் இங்க வந்துட்டு இங்க நன்னா வேத பாராயணம் பண்ணக்கூடிய வைதிகர்கள், அப்படிப்பட்ட அந்த வைதிகர்களை போய் யாராவது காட்டுவாடா? அவளை வேற காட்டினபடினாலே கட்டாயம் வரமாட்டான். ஏன்னா இவளுக்கு அவ்வளவு ஈடுபாடு இருக்கிறபடினாலே கட்டாயம் வரமாட்டாள் என்று 4ஆம் பாசுரத்துல நிற்கும் நான்மறை வாணர்வாள் தொலைவில்லி மங்கலம் கண்டபின் அக்கமொன்றும் மறவராள் மணிந்தாள் கண்டீர் இவர் அன்னமீர் என்று 4ஆம் பாசுரத்தாலே நிற்கும் நான்மறை வாணர்வாள் நிற்கக்கூடியன எப்பொழுதும் திடமாக இருக்கக்கூடியது, அது எப்பொழுதும் இருக்கக்கூடியது, நித்தியமாக இருக்கக்கூடியது வேதமானது. அது ஒரு சமயம் அழிந்தது, ஒரு சமயம் உண்டாயிற்று என்பது கிடையவே கிடையாது வேதத்துக்கு. அது நித்தியமாக இருக்கக்கூடியது. எம்பெருமானும் சொன்னதன்று, எம்பெருமான் எப்படி நித்தியமோ வேதமும் அதே போல நித்தியமாக இருக்கக்கூடியது. அதைத்தான் நிற்கும் நான்மறை வாணர் வாழ் என்று அந்த 4 வேதத்திலே நன்றாக திடமாக அதிலே ஊன்றி இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் வாழக்கூடிய தொலைவில்லி மங்கலம். அதை கண்ட பிற்பாடு அக்கமொன்று மரவுராள் மறிந்தாள் கண்டீர் வண்ணமொய் என்று அக்கமொன்றும் மரவுராள் என்று இவள் எதிலேயும் நெஞ்சு செல்லாதவளாக இருக்கிறாள், மலிந்தாள் கண்டீர் இவள் அன்னமீர். இப்படி ஆயிட்டா இவள் உடைய பெண்ணு, அப்படியே துவண்டு போய்விட்டாள் என்று காட்டி இவளை காட்டி கற்கும் கல்வி எல்லாம் கருங்கடல் வண்ணன் கண்ணபிரான் என்ன என்று இவள் கற்கும் கல்வி இவள் சொல்லக்கூடிய வார்த்தை, கற்கும் கல்வினா சொல்லக்கூடிய சொல், அதெல்லாம் கருங்கடல் வண்ணன் கண்ணபிரான் இதையே சொல்றான். கருங்கடல் வண்ணன் கண்ணபிரான், கருங்கடல் வண்ணன் கண்ணபிரான் என்று இதையே சொல்லி கடைசியிலே ஒர்க்கம் ஒன்றுமினாள் வந்து உள்மெகிழ்ந்து குடையுமே என்று கடைசியிலே உள்மெழிந்து அப்படியே குழைந்து போகிறாள். இவள் உள்ளுக்குள்ளே எல்லாம் சிதிலமாக ஆகினாள், கரைந்து போனாள் என்கிற அர்த்தத்தை காட்டினார் இவ்விடத்துல 4ஆம் பாசுரத்தால். அதற்கு மேலே 5ஆம் பாசுரம். 5ஆம் பாசுரத்துல எம்பெருமானை காட்டினார். எம்பெருமானை காட்டினாலே அவனுடைய விசேஷ தன்மையெல்லாம் எடுத்து காட்டுறான். இந்த தாயார் இந்த குழந்தைக்கு பராங்குஷ நாயகிக்கு அவனுடைய விசேஷ தன்மையெல்லாம் எடுத்து காட்டினான். எங்கேயாவது திரும்பி வருவடா? அதனாலேயும் வரமாட்டாள். தோழி தெரிவிக்க தொடங்கினாள். குடையும் வான்முகத்தேடையை தொலைவில்லி மங்கலம் கொண்டு போக்கோ இடைகோள் சோதி செந்தாமரை கண்பினான் இருந்தமை காட்டினீர் என்று குடையும் வான்முகத்து ஏழை தொலைவில்லி மங்கலம் கொண்டு போக்கு என்று எப்படி இருக்கா அப்படின்னா ரொம்ப ஈடுபாடு. பெருமான்னு சொன்னாலே ஈடுபடக்கூடியவள், ஏழைன்னு சொன்னா சாப்பளம்னு அர்த்தம், ரொம்ப ஈடுபாடு. அப்படிப்பட்ட இவள் ஆனா முகத்துல மட்டும் நன்னா ஒளி இருக்குன்னா, ஒளி இருக்க உடையும் வான்முகத்துனா முகத்துல நல்ல தேஜஸ், அதுல எந்த குறையும் கிடையாது. பராங்குஷ நாய்க்கு முகத்துல என்னவோ தேஜஸ் இருக்கு, அந்த உடம்புலதான் வாட்டம், முகத்துல நல்ல தேஜஸ் இருக்கு. அந்த தேஜஸோடைய கூடிய பெண் பிள்ளையானவள் தொலைவில்லி மங்கலத்துக்கு இங்க ஆஷன் வந்த பிற்பாடு இங்க நீங்கள் செய்த தவறு என்னன்னா, அடுத்தபடியா நீங்கள் செய்த தவறு இளைகொள் சோதி செந்தாமரை கண் பிரான் இருந்தவை காட்டினேன் என்று இளைகொள் சோதி என்று ஆபரணங்கள் இருக்கு, படபடபடபடான்னு தேஜோரூபமாக பிரகாசிக்கிறது. அல்லது அவன் திருவேணிய ஆபரணத்தை போலே படபடபடான்னு பிரகாசிக்கிறது, அல்லது எல்லா ஆபரணத்தையும் திருமேனி தேஜஸானது விழுங்கி விடுகிறது. அப்படிப்பட்ட தேஜஸோடைய கூடியவனாக இருக்கிறான். இளைகொள் சோதி செந்தாமரை கண் பிரான் இருந்தமை இதெல்லாம் சொல்லி சொல்லி என்ன தேஜஸ் பாத்தியா, என்ன தேஜஸ் பாத்தியா பெருமானுக்கு. அதுக்கு மேல கண்ணை பாருடி, எப்படி இருக்கு பாத்தியா கண்ணு, என்ன அழகு பாத்தியா என்று செந்தாமரை கண் பிரான் அவன் பண்ணின உபகாரம் பாத்தியா. இப்படி இங்க அமர்ந்திருக்கான் பாத்தியா, அங்க நின்று இருக்கான் பாத்தியா, என்ன அழகு பாத்தியா, என்ன அழகு பாத்தியான்னு இது எல்லாத்தையும் காட்டி காட்டி அப்புறம் எங்க பெண் திரும்பி வரலன்னா என்ன வருவா, எங்கேருந்து வருவா, எல்லாத்தையும் காட்டி பிரான் இருந்தமை காட்டின்னு செந்தாமரை கண் அவனுடைய விசேஷ கண்ணழகு என்ன அரவிந்த ரோச்சன்
உள்ள எழுந்தருள் இருக்காங்க. என்ன அழகு என்ன அழகு கண்ணழகு என்று இதையெல்லாம் காட்டி அழைத்தால் எங்கேயாவது திரும்பி வருவடா, ஒரு நாளும் வரமாட்டாள் என்று தெரிவித்தால் இங்கே 5ஆம் பாசுரத்திலே தெரிவித்த விஷயம் அவ்விடத்திலே அதை தெரிவித்து அதற்கு மேலே தெரிவித்தார். இடத்திலே மழை பெய்தாலுக்கும் கண்ணநீரோடுக்கும் தொண்டு தொட்டு மையாக்கும் நுழையும் சிந்தையள் அன்னமே தொடும் அத்திசை உத்து நோக்கியே என்று அந்த திசையை நோக்கியே தொழுகிறார். தொழுத பிற்பாடு இவன் எங்கேயாவது திரும்பி வருவாடா என்று 5ஆம் பாட்டிலே விஷயத்தை காட்டினார். அதற்கு மேலே 6ஆம் பாட்டாலே நோக்கும் பக்கம் எல்லாம் கரும்போடு சென்னலோங்கு செந்தாமரை வாய்க்கும் தன் பொருணல் வடகரைவன் தொலைவில்லி மங்களம் நோக்குமே திசை எல்லாம் மறுநோக்கிலள் வைகள் நாள் தோறும். வைகள் நாள் தோறும் எத்தனை காலம் இப்படி பார்த்துட்டு இருக்க போறா? இந்த திசையே பார்த்துட்டு இருப்பா, தொலைவில்லி மங்கலத்தையே பார்த்துட்டு இருப்பா, திரும்பி வரமாட்டா, வேற எங்கேயும் இவளுக்கு கண் செல்லாதுன்னு சொன்னா எத்தனை காலம் நீ இப்படி பார்த்துட்டு இருப்பா? தாயார் கேட்டா தோழி பார்த்து தோழி சொன்னா காலமா எத்தனை காலம் ஆனாலும் இப்படியே தான் பார்த்துட்டு இருப்பா, வேற எங்கேயும் பார்க்க மாட்டா, அதையே தான் பார்த்துட்டு இருப்பான். அதைத்தான் ஆச்சரியமா 6ஆம் பாட்டை தெரிவித்தார். நோக்கும் பக்கம் எல்லாம் கரும்போடு சென்னலோங்கு செந்தாமரை, எங்க பார்த்தாலும் கரும்பு சென்னலோங்கு செந்தாமரை என்று நோக்கும் பக்கம் எந்த இடத்துல திரும்பி பார்த்தாலும் கரும்போடு சென்னலோங்கு செந்தாமரை என்று கரும்பு எங்க பார்த்தாலும் இருக்கு, சென்னல்கள் இருக்கு. அதை காட்டின ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த கரும்புக்கும் சென்னலுக்கும் நிழல் கொடுக்கும்படியாக ஓங்கு செந்தாமரை, செந்தாமரை நிழல் கொடுக்கறதுனா கரும்புக்கும் சென்னலுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கரும்பு கண்ணுன்னு அர்த்தம். கரும்புனா ஒரேடியா அவ்வளவு உயர கம்புக்கு செந்தாமரை எங்கேயாவது நிழல் கொடுக்குமா? சிவந்த தாமரை அதென்ற சிறிய கரும்பு கண்டு இருக்கு. அப்படிப்பட்டதற்கும் பயிர்களுக்கும் செந்தாமரை அப்படி நிழலை கொடுக்கிறது. அதனால தான் ஓங்கு செந்தாமரை நீ நிழல் கொடுக்கிறதுன்னு ஆச்சரியமா எடுத்து காட்டினார். அது அப்படி ஓங்கி இருக்கு, தாமரையானது அவ்வளவு நன்னா வளர்ந்திருக்கு, அதனாலே அது நிழல் கொடுக்கிறது, நன்னா பெரிதாக இருக்கிறது, அது நீர் வாய்ப்பாலே அப்படி வளர்ந்தது இந்த செந்தாமரை என்று பார்க்கிறோம். இப்படி இவ்விடத்துல இருக்கக்கூடியதுன்னு ஆச்சரியமா காஞ்சி சுவாமி அந்த இடத்துல ஒரே ஒரு விசேஷ அர்த்தம் காட்டினா அதை மட்டும் தெரிவித்து போறேன். பரம போக்கியமான அர்த்தம். நோக்கும் பக்கம் எல்லாம் கரும்போடு சென்னலோங்கு செந்தாமரைன்னு சொன்ன இங்க ஊரை பத்தி தான் சொல்ற. ஊர்ல போய் எங்கேயாவது கரும்பு சென்னல் செந்தாமரை எல்லாம் ஊர்ல இருக்குமா? நதியில வேணா இருக்கும், தாமிரபரணியில இருக்குன்னு சொல்லலாம், தாமிரபரணி கரையில இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இங்க ஊரை பத்தி சொல்றாரு. அப்படி சொல்லும் போது சென்னல் செந்தாமரை இங்கே கரும்புன்னு சொன்னா ஏதோ ஒரு சுவாபதேசார்த்தம் இருக்கிறது என்று கொண்டு காஞ்சிபுரம் மகாவித்வான் பிரதிபாதி பயங்கரன் சுவாமி அற்புதமா ஒரு அர்த்தத்தை காட்டினார். கரும்பு என்று சொன்னால் என்ன? ரொம்ப ரசத்தோடைய கூடினவர், கொடினது கரும்பு. அதே போலத்தான் இங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பரமரசமாக இருக்கக்கூடியவர்கள், எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் பரமபோக்கிய பூதராக இருக்கக்கூடியவர்கள், பரம இனிமையாக இருக்கக்கூடியவர்கள், பேசினாலே ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாரும். அதனாலே அவர்களை கரும்பு என்று தெரிவிக்கிறார். கரும்போடு சென்னல், சென்னல் என்கிறபடினாலே இவ்விடத்துல சென்னல்னா இவ்விடத்துல அரிசின்னு சொல்றோமே, அதான் நெல்லுல இருந்தானே அரிசி உண்டாரு, அது அரிசி என்று சொன்னால் அது இருக்க பரம போக்கியமாக இருக்கக்கூடியது, போக பொருளாக இருக்கக்கூடியது இவ்விடத்துல. அதே போலத்தான் இவர்கள் எல்லாரும் இனிமையாகவும் இருக்கிறார்கள். அதே போல எம்பெருமானையே தங்களுக்கு போக பொருளாக கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம். அவனுக்கு இவர்கள் பரம போக்கியமா இருக்க சோரை போல இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம். அதனாலே இவர்களை சென்னல் என்று சொல்ல வேண்டும். கரும்போடு சென்னலோங்கு செந்தாமரை, செந்தாமரைனா எப்படி இருக்கு அப்படின்னா செந்தாமரையிலே நிறைய வண்டுகள் எல்லாம் வந்து மொய்த்து அதிலிருந்து தேனை பருகிறது. அதே போலத்தான் இங்கு இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவருடைய திருவடி தாமரைகள்ல எல்லாரும் வந்து சேர்ந்து அவர்களுடைய பேசி அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய மதுரமான வார்த்தைகள் அதையெல்லாம் கேட்கிறார்கள், தேனை போல இருக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்கிறார்கள். அதனாலே இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களைத்தான், இவ்வூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களைத்தான் சென்னல் கரும்பு செந்தாமரைன்னு காட்டுகிறார் ஆழ்வார்னு அத்தியுதமான சுவாபதேச அர்த்தத்தை இடுகிறார் அவ்விடத்துல. அப்படிப்பட்ட வாய்க்கும் தன் பொருணல் வடகரை வன் தொலைவில்லி மங்கலம் இடத்துல வாய்க்கும் வந்து சேர்ந்திருக்கிறது இங்கே ஆச்சரியமான இந்த தொலைவில்லி மங்கலம். வடகரை வன் தொலைவில்லி மங்கலம், வடகரையில இருக்கக்கூடிய தொலைவில்லி மங்கலம் ரொம்ப ஈடுபட்டு வியாக்கியானம் பண்ணினார். நம்முள்ள இடத்துல விரஜைக்கு அப்பால் என்கிறா போல், விரஜைக்கு அந்த பக்கம் இருக்க பரமோதம் அதை மாதிரி சொல்றாரு. ஊர் எப்படி இருக்கு? வடகரையில இருக்கிறது, தாமிரபரணிக்கு வடகரையில இருக்கக்கூடியது விரஜைக்கு அப்பால் பரமோதம்னு சொல்லுகிறா போல இங்கே தெரிவிக்கிறார்னு அத்தியாச்சரியமா காட்டினார். ரக்க மேலே நோக்கும் மேல் அத்திசையல்ல என்று இவற்றுக்கால எதையுமே பார்ப்பதில்லை. நான் அப்படியே கண்ணமூடி தொலைவில்லி மங்கலத்தையே அனுபவிக்கிறார். அப்படி அனுபவிக்கும் காலத்துல திடீர்னு ஒருவேளை பார்த்தார் என்று சொன்னால் நோக்குமே அத்திசையல்லால் மறுநோக்கில, அந்த திசையை தவிர தொலைவில்லி மங்கலத்தை தவிர வேற எதையுமே பார்ப்பதில்லை. எத்தனை காலம் வைகள் நாள்தோறும்
எத்தனை காலமானாலும் அதையே பார்த்து கொண்டிருக்கிறாளே தவிர வேறு எதையும் பார்ப்பதில்லை. வாய்க்கொள் வாசமும் மணிவண்ணன் நாமமே இவள் அன்னவி என்று இவள் வாசகமும் என்ன இருக்கு, வாயை திறந்து பேசினாலும் மணிவண்ணன் பேசுறாளே தவிர அவனுடைய திருமேனியில ஈடுபடுறான். அவனுடைய குணத்துல ஈடுபட்டாலும் கூட எதையாவது சொல்லி அந்த குணம் இருக்கோ இல்லையோ சந்தேகம் அது இதுன்னு சொல்லலாம். நேர பாக்குறது திருமேனி இல்லையா, நேர பாக்குறது எம்பெருமானுடைய திருமேனி தானே. அதுக்கப்புறம் தான் அந்த எம்பெருமானுக்கு குணங்கள் இருக்கிறதுன்னு சொல்றோம். நேர பாக்குறது அவனுடைய திருமேனி. இப்ப அந்த திருமேனியில ஈடுபட்டாயிற்றுன்னா பிற்பாடு இவளை மீட்பது என்பது அசாத்தியம் என்று காட்டுகிறாள் தோழியானவள் இந்த பாசுரத்தால். அதை தெரிவித்து அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியதுதான் இடத்துல 8ஆம் பாட்டு. அந்த 8ஆம் பாட்டு அதுல இடத்துல இந்த திவதேசத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை பத்தி தெரிவிக்கிறார். அதை மட்டும் விண்ணப்பிக்கிறேன். இடத்துல திருந்து வேதமும் வேள்வியும் திருமாமகளிரும் தான் அன்னவீர் அணிமாமை 7ஆம் பாட்டு. 7ஆம் பாட்டிலே அன்னமீர் அணிமாமையில் சிறுமானிவள் நம்மை கைவறிந்து என்ன வார்த்தையும் கேட்கிறாள் தொலைவில் இவங்கடம் என்னல்லா என்று நடுவில் 7ஆம் பாட்டு. 7ஆம் பாட்டிலே அன்னமீர் அணிமாமையில் சிறுமானிவள் நம்மை கைவறிந்து, நம்மை கைவிட்டு போனா இவள் எப்படி இருக்கா அப்படின்னா அணிமாவையில் நல்ல மயிலை போல ஆச்சரியமான மயிலுக்கு உண்டான தொகையை போல அழக பாருங்கள், ஆச்சரியமான கூந்தல் அதை கொண்டிருக்கிறாள். அதற்கு மேல என்னன்னா சிறிய மான் குட்டி இருக்கு, பெண் மான் குட்டி அதை போல இருக்காங்க. பராங்குஷ நாயகி அணிமாமையில் என்று தெரிவித்து அதற்கு மேலே சிறுமான் இவள் நம்மை கைவறிந்து, சிறுமானாக இருக்கக்கூடியவள் நம் கைவிட்டு போனால் இந்த பெண் பிள்ளையானவள் என்று தெரிவிக்கிறார். அதை தெரிவித்து அதற்கு மேலே என்ன வார்த்தையும் கேட்கிறாள் தொலைவில்லி மங்களம் என்னல்லால் என்று என்னுடைய வார்த்தை இருக்க அந்த வார்த்தையை கூட கேட்க மாட்டேன்றான். தாயார் சொன்னா நீ ஏதாவது சொல்லக்கூடாதாம்மா, கொஞ்சம் சொல்லி எப்படியாவது இவளை விடுவித்து இந்த ஊர்ல இருந்து எங்க கூட அனுப்பக்கூடாதா, நான் என்ன பண்றேன், என் வார்த்தையும் கேட்கவே மாட்டேன்றான். உன் வார்த்தையை ஒண்ணுமே கேட்கறது இல்லையா, ஒன்னே ஒண்ணு கேட்கறா தொலைவில்லி மங்களம் நான் சொன்னா கேட்கறான், அது மட்டும் கேட்கிறாள் தவிர மற்ற எது சொன்னாலும் கேட்க மாட்டேன். என்ன வார்த்தையும் கேட்கிறாள் தொலைவில்லி மங்களம் என்னல்ல, தொலைவில்லி மங்களம்னு சொன்னா மட்டும் கேட்கிறான், வேற எதையும் கேட்பதில்லை இவள். முன்னம் நோத்த விதிகளோ என்ன காரணம் இப்படியே இருக்காளே, தொலைவில்லி மங்களம் தொலைவில்லி மங்களம்னு அந்த ஊரையே பார்த்துட்டு இருப்பது, அதிலேயே ஈடுபட்டு இருப்பது, இதுக்கு காரணம் என்னன்னு உடனே தோழி சொன்னா என்ன காரணம்னு தெரியல. முன்னம் நோத்த விதிகளும், முன்னாடி இவள் ஏதாவது கர்மம் ஏதாவது பண்ணினாரோ என்னவோ, அதாவது என்ன புண்ணிய கர்மம் ஏதாவது பண்ணினாரோ என்னவோ. ஒரு திவதேசத்தை ஒருத்தருக்கு ஈடுபாடுன்னா உடனே என்ன சொல்றான் அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு புண்ணிய கர்மா ஏதோ பண்ணியிருக்கார், பூர்வ ஜென்மத்து புண்ணியம், அதனாலே பண்ணினார் போல இருக்கு, அதனால இப்படி ஈடுபாடு போல இருக்கு அப்படின்னு சொல்லலாமோன்னு பார்த்தா அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. முன்னம் நோத்த விதிகளும், முன்னாடி இவள் செய்த ஏதாவது புண்ணிய காரியமானு பார்த்தா ஒன்றும் தெரியலண்ணா. நானும் இவ கூட இவ பிறந்ததுல இருந்து இருக்கேன், இவன் ஏதாவது ஒண்ணு பண்ணினாலான்னு பார்த்தா ஒன்னையும் காணும். இது பரியந்தம் எந்த புண்ணிய காரியமும் இவள் அப்படி பண்ணவில்லை, பராங்குஷனாகி எதுவும் பண்ணவில்லை. சரி இதுக்கு பூர்வ ஜென்மங்களில ஏதாவது பண்ணி இருப்படோ அப்படின்னு பார்த்தா ஒன்னும் பண்ணதா எதுவுமே சொல்லலே. இதனாலே பூர்வ ஜென்மத்திலே ஒருவேளை அப்படி பண்ணி இருந்தாலும் கூட இப்படி இருப்பதற்கு அது தகுதியாக இருக்காது. இப்படி எம்பெருமானிடத்துல இவள் ஈடுபட்டு இருக்கிறாள்னு சொன்னா அதற்கு எந்த புண்ணியத்தை இட்டும் அளவிட்டு சொல்லவே முடியாது. இதைத்தான் ஆடியன் கீழையும் தெரிவித்தேன், காலக்ஷேபம் சொல்லும் காலத்திலையும் தெரிவித்தேன். இதுக்கெல்லாம் விசேஷமா கீழே அனுபவிச்சாச்சு. அங்க அனுபவிக்கும் காலத்திலையும் தெரிவித்தேன். இப்பொழுது நாம் இப்படி பகவத் விஷய காலக்ஷேபத்தை கேட்கிறோம், இந்த எம்பெருமானார் சம்பிரதாயத்தை நாம் பிறந்திருக்கிறோம்னு சொன்னா இது பூர்வ ஜென்மத்து புண்ணியம்னு ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தாலும் அதற்கும் இதற்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. நம்ம எம்பெருமானார் சம்பிரதாயத்தை இருந்து இதெல்லாம் அனுபவிக்கிறோம். என்ன ஆச்சரியம், ஆழ்வார்தனிலே பிறந்து ஆழ்வார்தனிலே ஆழ்வாரை அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கோம். அதுக்கு மேல இந்த பகவத் விஷய காலக்ஷேபமும் கேட்கிறோம், அவர் அருளி செய்த அந்த அர்த்த விசேஷங்களையும் கேட்கிறோம்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் இருக்கே, இதுக்கு காரணம் என்ன, எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபை. அது ஒன்றுதான் சொல்ல முடியுமே தவிர நாம் ஒன்று செய்தோம் இதற்கு முன்பாக அதனாலே இதையெல்லாம் நாம் அனுபவிக்கிறோம்னு ஒரு நாளும் சொல்ல முடியாது. இதெல்லாம் காரணம் என்ன, எம்பெருமானுடைய கிருபைனா அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்ன நம்முடைய புண்ணியத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னா எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தாலும் இப்படிப்பட்ட அனுபவம் என்பது நமக்கு சித்திக்காது. பெருமானார் சம்பிரதாயத்தில் பிறந்து எத்தனை பேர் பிறக்கிறார், பிறந்த பிற்பாடு மறந்தே போடுறாள் இல்லையோ, இந்த குடியில பிறந்தோன்றதே தெரியாம எத்தனை பேர் இருக்கா. அப்படி இருக்கும் காலத்துல எம்பெருமான் இந்த குடியில பிறப்பையும் கொடுத்து நமக்கு அதுக்கு மேலே அந்த ஞானத்தையும் ஏற்படுத்தி எம்பெருமானார் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் என்கிற எண்ணத்தையும் நமக்கு கொடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்கான். ஆழ்வார் ஒருத்தர் இருக்கார், ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகள் இருக்கின்றன, அதை அனுபவிக்க வேண்டும் என்கிற மனசெல்லாம் நமக்கு எம்பெருமான் கொடுத்திருக்கான்னு சொன்னா அவனுடைய கிருபையை தவிர வேறு எதுவுமே கிடையாது இடத்துல. நாளே ஆழ்வார் விஷயத்திலையும் அதே தான். நம்ம விஷயத்திலே இதை சொன்னோம்னா ஆழ்வார் எப்படி அனுபவிக்கிறார், நமக்கும் ஆழ்வாருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. எப்படி இருந்தாலும் பொருத்தமே கிடையாது நமக்கும் ஆழ்வாருக்கும். ஆழ்வாருக்கு
அனுபவிக்கக்கூடிய அனுபவம்னா அது தனிப்பட்ட அனுபவம். அதை போல யாராலையும் அனுபவிக்க முடியாது ஒத்தரால். அப்படி இருக்கும் காலத்துல இப்போ ஆழ்வாருக்கு இப்போ நம்ம விஷயத்திலேயே ஒரு காலத்திலேயும் நாம் செய்த புண்ணியம் இதை நமக்கு சாதித்து கொடுத்திருக்கிறது சொல்ல முடியலன்னு சொன்னா ஆழ்வார் விஷயத்தை சொல்ல முடியுமா? அதனாலே முன்னம் நோத்த விதிகள் அன்று, முன்னாடி இவள் பண்ணின எந்த புண்ணிய காரியம் அன்று. முன்னம் நோத்த விதிகளோ முகில்வண்ணன் மாயங்களோ, அடுத்தபடியா முகில்வண்ணன் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான், அவன் முகில்வண்ணன் மாயங்களோ என்று, முகில்வண்ணன் எம்பெருமான் மேகத்தை போல நிறம் படைத்தவனாக இருக்கிறான் முகில்வண்ணன் எம்பெருமான். அப்படிப்பட்ட முகில்வண்ணனுடைய மாயமாயுது. என்ன ஆச்சரியம்! மாயம் சும்மாவே இது மாயம்னா என்ன மாயம்? இவ்வளவு காலம் வெயில் அடிச்சுட்டு இருந்தது, இப்ப பார்த்தா திடீர்னு மழை பெய்யுது. இதான் மாயம், வேற எங்கேயும் போவேனா? அதான் முகில்வண்ணன் மாயம். முகில்வண்ணன் தான் மேகவண்ணன் தானே. மேகத்தினுடைய மாயம் சொன்னா அவனுடைய மாயம் தான், உள்ள இருக்கானே அவனுடைய மாயம் தான். இப்போ ஒரே எரிச்சுட்டு இருந்தது இத்தனை காலம், என்னடா திடீர்னு மழை பெய்து குளிரது. ஆக இப்படி அவனுடைய மாயங்கள், முன்னம் நோத்த விதிகளோ முகில்வண்ணன் மாயங்களோனா அவன் செய்த காரியமாயுது அன்று. அதுலேயும் சந்தேகம். அப்போ இவனாக புண்ணியம் செய்து இதை சேர்த்துக் கொள்ளவில்லை. தொலைவில்லை மங்கலத்திலே இப்படிப்பட்ட ஈடுபாடு இவளுக்கு புண்ணியத்தாலே ஏற்படவில்லை என்று சொல்லிட்டா தோழி. அப்போ எம்பெருமான் தான் பண்ணினான்னு நேர சொன்ன முடியும். முகில்வண்ணன் மாயங்கள் அப்படின்னு சொன்னோம். ஆனா முகில்வண்ணன் மாயங்களோ அதுலயும் சந்தேகம் தோழி. ஏன் அப்படின்னா இதற்கு முன்பாக இப்படி எம்பெருமான் ஒரு வியக்தியிலே கிருபையை பண்ணி அவள் இப்படி துடித்தான்னு பார்த்ததே இல்லையே, அதனால சந்தேகம். அவன் தான் பண்ணியிருக்கான், இல்லைன்னு இல்லை. ஆனா என்ன ஆச்சரியம்னா முகில்வண்ணன் மாயங்களோனா ஆச்சரியம் எடுத்த என்ன ஆச்சரியம்னா இதுக்கு முன்பு இப்படி பார்த்ததே இல்லையே. யாராவது ஒரு व्यक्ति நடத்துல நம்மாழ்வாருக்கு முன்பாக இதை போல ஒரு व्यक्तिயை எம்பெருமான் விசேஷமாக கடாட்சித்தான். அந்த व्यक्ति, அதாவது அந்த மனுஷன் வச்சுக்க, அந்த மனுஷனானவன் இப்படி துடித்தான் யாரையாவது பார்த்திருக்குமா? கிடையாது. இதுக்கு முன்பாக எத்தனை ரிஷிகள், விஸ்வாமித்ர, வால்மீகி, வேதவியாசர், பராசரர், மைத்ரேயர், எத்தனையோ பேர் இருக்கா, வரத்வாஜர், எத்தனை முனிவர்கள், அவர்களெல்லாம் இப்படி துடித்தார்களா? பெருமானை விட்டு பிரிந்த ஆழ்வாரை போலே துடித்தார்களா? இப்படிப்பட்ட அனுபவத்தை அனுபவித்தார்களா? யாருமே கிடையாது. இது பரியந்தம் யாரையுமே அப்படி பார்த்தது இல்லையே. அதனாலே தோழிக்கு சந்தேகம். இதுல அவனுடைய கிருபையா இது? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்று முகில்வண்ணன் மாயங்களோ என்று சந்தேகித்து மாயங்களோ அவன் சின்னமும் திருநாமம் இவள் வாயனகள் திருந்தவை. அவன் சின்னமும் திருநாமம், அவன் சின்னவருக்கு அவனுடைய அடையாளங்கள், அதாவது சங்கு சக்கரங்கள், தவளவன் சங்கு சக்கரம் என்னும் தாமரை தடங்கள் என்னும் அவனுடைய அடையாளங்கள் சின்னமும் திருநாமம். அதே போல அவனுடைய திருநாமம் அரவிந்தரோச்சனா தேவபிரானே என்கிற திருநாமம் எல்லாம் இருக்கு. இவள் வாயனகள் திருந்தவை, இவ வாயுக்குள்ளே புகுந்தபடினாலே மிகுந்த தேஜஸ் அடைகிறான். அதற்கு பொலிவு எதனாலேனா இவள் வாயில் புறப்படுகிறபடினா. ஆழ்வார் சொல்லணும், தேவபிரான் ஆழ்வார் சொல்லணும், அரவிந்தரோச்சனான ஆழ்வார் சொல்லணும்னா அதுதான் விசேஷம். இவள் வாயிலிருந்து புறப்பட்டால் தான் அதற்கு பெருமை. எப்படி பராசரப்பட்டார் அடைய மணவாளன்னு சொன்னா தனிப்பட்ட பெருமையோ, அதை போல யார் சொன்னாலும் ரசிக்காதுன்னா அவர் சொல்லணும், பராசரப்பட்டார் சொல்லணும். அதே போல அடுத்தபடியா எம்பெருமானாரேன்னு சோமாசி ஆண்டான்னு சொல்லணும், அப்பொழுதுதான் அது அழகு. அவர் சொல்ல வேண்டும். மணந்தாழ்வான் திருவேங்கடமுடையானேன்னு அவர் சொல்லணும். அவர் சொன்னால்தான் பெருமையை தவிர மற்ற யார் சொன்னாலும் அவ்வளவு பெருமை கிடையாது. அந்த பேர் இருக்க, பேருக்கு பெருமை உண்டு, ஆனா அந்த பேர் இருக்க நல்ல ஆச்சரியமாக பொலிவோட தேஜஸோட கூடியிருக்கிறதுன்னு சொன்னா இவர் வாயிலே புறப்பட வேண்டும். அதே போலத்தான் ஆழ்வார் வாயிலே தேவபிரான் அரவிந்தரோஜன் என்கிற பெயர்கள் புறப்பட்டதுன்னு சொன்னா அது தனிப்பட்ட ஏற்றத்தோட கூடினது என்கிற அர்த்தத்தை ஆச்சரியமாக காட்டினார். இவ்விடத்துல அது 7ஆம் பாட்டிலே தெரிவித்த விஷயம். அதற்கு மேலே 8ஆம் பாட்டிலே தான் திருந்து வேதமும் வேள்வியும் திருமாமகளிரும் தாம் படிந்திருந்து வாழ்பொருணல் வடகரைவன் தொலைவில் மங்கலம் கருந்தரங்கண்ணி கைதொழுது அந்நாள் தொடங்கி இந்நாள் தோறும் இருந்திருந்த அரவிந்தரோச்சனா என்னென்னே நைந்திராங்குமே என்று அற்புதமான பாசனம் இவருக்காக இட்ட பாசனம். அதுல தெரிவிக்கிறார், திருந்து வேதமும் வேள்வியும் திருமாமகளிரும் தாம். திருந்து வேதம் என்று வேதமானது திரிந்து இருக்கிறது. வேதத்து திருந்தித்துனா வேதத்துக்கு என்ன குறை? முதல்ல அதுல ஒரு திருத்தம் பண்ணணும்னா வேதத்துக்கு என்ன குறைன்னு விசாரித்தேன். நம்மள திருத்தம் பண்ணணும்னா என்ன குறைனா வேதம் இருக்கு, அது என்ன பண்றது? அதற்கு மறைன்னு பேரு. தமிழ்ல நிறைய அர்த்தங்களை மறைச்சு மறைச்சு சொல்றது. அது ஒரு இடத்துல என்ன பண்றது? ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான். அதாவது ஜீவாத்மா நமக்குள்ள இருக்க ஜீவாத்மா, அதுவும் உள்ள இருக்கான பரமாத்மா பகவான் அவனும் ஒன்றுதான் என்று அநேக இடங்கள்ல அதை சொல்லுகிறது. சில இடங்கள்ல என்ன பண்றது? அவன் வேறு ஜீவாத்மா வேறு, அதாவது பரமாத்மா உள்ள இருக்கிற எம்பெருமான் வேறு ஜீவாத்மா வேறுன்னு சொல்றது. இப்படி பேதம் இருக்குன்னு சொல்றது, பேதம் இல்லைன்னு சொல்றது. அப்புறம் அநேக இடத்துல என்ன பண்றது? பரமாத்மான்னு சொன்னா அவன் கேவலம் ஞானம் அப்படின்னு சொல்றது, வெறும் ஞானம்னு சொல்றது. இன்னொரு இடத்துல என்ன பண்றதுன்னா அவன் ஞானத்தை உடையவன் சொல்றது, அவனுக்கு ஞானம் இருக்குன்னு சொல்றது. அப்ப அவன் வெறும் ஞானமா அல்லது ஞானத்தை உடையவனா அவன் என்கிற சந்தேகம் ஏற்படுது.
அதுக்கப்புறம் சில இடங்கள்ல எம்பெருமானுக்கு குணம் இருக்குன்னு சொல்றது, சில இடங்கள்ல அவனுக்கு குணம் இல்லைன்னு. இப்படியெல்லாம் வேத வாக்கியங்கள் அநேகம் இருக்கின்றன பார்க்கிறோம். அதை ஞான ஸ்ருதிகள் என்றும் ஞாதிருத்வ ஸ்ருதிகள் என்றும் வேத ஸ்ருதிகள் என்றும் அவேத ஸ்ருதிகள் என்றும் அதே போல சகுண ஸ்ருதிகள் என்றும் நிர்குண ஸ்ருதிகள் என்றும் இப்படி அநேக விஷயங்களை பார்க்கிறோம் வேதத்துல. ஒண்ணுக்கு ஒண்ணு புறம்பா இருக்கு, ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்றது. இப்ப இதையெல்லாம் திருத்தணுமே, அப்படி திருத்தக்கூடியவர்கள் வாழக்கூடிய இடம் தான் இது தொலைவில்லிமம் என்று ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதை எதை கொண்டு திருத்துகிறார்கள் அப்படின்னா ஒன்னும் தவறில்லை, நான் இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம். ஜீவாத்மா பரமாத்மா எல்லாம் ஒன்று, பேதமே கிடையாது என்று சொல்லலாம். பேதம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா பேதம் இருக்குன்னு தான் உண்மை பொருள். உண்மை பொருள் என்ன? ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதம் உண்டு, ரெண்டும் வெவ்வேறு பொருள், ரெண்டும் ஒன்றன்று. உயிர்கள் மெய்விட்டு ஆதிப்பரனோடு ஒன்றாம் என்று சொல்லும் அவ்வள்ளலெல்லாம் வாதில் வென்றான் எம்பி ராமானுஷன் மீ மதிக்கடலேன்னு தெரிவிக்கிறார் திருவரங்க தமுதனார் தம்முடைய ராமானுஷன் தந்தாதில். அவ்வுயிர்கள் ஆதிப்பரனோடு ஒன்றாம். உயிர்கள் இருக்க மெய்விட்டு சரீரத்தை விட்டு, அதாவது ஆத்மாக்கள் எல்லாம் அவனோடே ஒன்றாக ஆகிவிடுகிறது அப்படின்னு அர்த்தம். அவனையும் இதையும் பிரிக்க முடியாது, எல்லாம் ஒண்ணுதான், ரெண்டும் வித்தியாசமே கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள் அத்வைதிகள். அத்வைதிகள் என்ன பண்றா அப்படின்னா ரெண்டாவது பதார்த்தமே கிடையாது நாவிடத்துல, கேவலம் பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா இது வேதாந்த டிண்டிமா. வேதாந்தம் பெரிய பேரிகை அடிக்கிறது. அந்த பேரிகையில இருந்து என்ன சப்தம் வருது தெரியுமா? பிரம்ம சத்தியம். பிரம்ம உள்ள இருக்கானே அவன் ஒருத்தன் தான் சத்தியம். மிச்சது பார்க்கக்கூடியது எல்லாம் மித்தியை. அடியேனும் போய், நீங்களும் போய், அடியேன் சொல்றதும் போய், நீங்க கேட்கறதும் போய் அப்படின்னு வேதாந்தம் சொல்றது என்பது அத்வைதிகள் சொல்லக்கூடிய வாதம். என்ன ரெண்டாவது பதார்த்தமே கிடையாது, கேவலம் பிரம்மம் ஒண்ணுதான் என்பது அவர்கள் சொல்லக்கூடியது. அதனாலே பேதம் உண்டு என்பதுதான் உண்மை. ஆனால் அபேதமும் சொல்லலாம் அவ்விடத்துல. அதாவது பேதம் இல்லைன்னு சொல்லலாம், பேதம் இருக்குன்னு சொல்லலாம். பேதம் இல்லைன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் பிரிக்க முடியாது இல்லையோ. ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்கான், அந்தராத்மாவா நம்முடைய ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்கு. அப்படி பரமாத்மா இல்லைன்னு சொன்னா ஜீவாத்மா நாசத்தை அடைஞ்சிடும், நிற்கவே இருக்காது. அதே போல எல்லா இடத்துலையும் நிறைந்தவனா இருக்கான், அவன் இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் பூர்ணமா இருக்கான் பெருமான், அவன் இல்லாத இடமே கிடையாது. அதனாலே எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லலாம். அதைத்தான் விசிஷ்ட அத்வைதம் என்று தெரிவிக்கிறோம். எப்பொழுதும் கூடியிருக்கு அத்வைதம் தான். ஆனா இது எப்படி இருக்குன்னா இது விசிஷ்ட அத்வைதம். இந்த ஜீவாத்மா எம்பெருமானோட சேர்ந்தே இருக்கிறது. அதே போலத்தான் அச்சேதன பதார்த்தங்கள், ஜன பதார்த்தங்கள் இருக்கு, அதுவும் எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கிறது. எல்லாம் அவனுக்கு சரீரமாக இருக்கிறது. எம்பெருமான் ஷரீரியாக இருக்கிறான் என்கிறபடினாலே அவனை ஒன்றுனே சொல்லிடலாம். இப்ப நம்ம சொல்லும் காலத்துல அன்னைக்கே திருஷ்டாந்தம் தெரிவித்தேன். ஸ்ரீராம் சொல்லுகிறான் அப்படின்னு அடியனை சொன்னால், அப்போ ஸ்ரீராம் சொல்லுகிறான்னா ஸ்ரீராம்ன்ற சரீரம் உள்ள இருக்கிற ஆத்மா எல்லாத்தையும் ஒன்னாத்தானே காட்டும். அப்போ ஸ்ரீராம் சொல்றான், ஆத்மா சொல்லலே அப்படின்னு யாராவது சொல்றாரா? இல்ல ஆத்மா தூங்குறது, ஸ்ரீராம் ஆத்மா, சரீரம் தான் சொல்றது அப்படின்னு ஆத்மா தூங்கிட்டுனா சரீரம் சொல்லாது. ஆத்மா தூங்குறது சரீரம் தான் சொல்றதுன்னு சொல்ல முடியுமா? இல்லையே. சொல்றான்னா எல்லாம் ஒண்ணும் இல்லையோ. அதே போலத்தான் இந்த ஜீவாத்மா அவனுக்கு சரீரம்னு சொன்னா அப்ப ஒண்ணுனே சொல்லிடலாம், அவ்வளவுதானே தவிர. ஆனால் உண்மையை ஆராய்ந்து பார்த்தால் அவன் வேறு ஜீவாத்மாவே என்பதுதான் தேர்ந்து நிற்கும் என்பதை திருத்துகிறார்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள். அந்த வேதத்துக்கு திருத்தத்தை கொண்டு வரும். அது வேத அவேத ஸ்ருதியிலே உண்டான வித்தியாசங்களை களையறுக்கிறார்கள் இங்கு இருக்கக்கூடியவர்கள். அது மட்டுமல்லாமல் அடுத்தபடியாக வேதம் சொல்றது அவன் கேவலம் ஞானம். வேதாந்த வாக்கியங்கள் எல்லாம் எடுத்துக்காட்டினார் இடத்துல நம்மளே சுருக்கமாக தெரிவிக்கிறேன். உள்ள போனா இன்னும் நேரம் ரொம்ப ஆயிடும். நாளே விடத்துல எம்பெருமான் வெறும் ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னா கேவலம் ஞானம். அந்த ஞானத்துக்கு ஞானம் இருக்கிறது என்பது சேராது என்று தெரிவிக்கிறார்கள் அத்வைதிகள். அது வேதாந்தத்துல நிறைய விஞ்ஞானம் பிரம்மா, வெறும் ஞானம் தான் பிரம்மம், எதுவும் கிடையாது, பூர்ணமா ஞானம் தான் பிரம்மம் என்று தெரிவிக்கிறது. ஞானம் தான் பிரம்மம்னு சொன்னா அதற்கு ஞானம் இருக்கா இல்லையா? உள்ள இருக்கான் எம்பெருமான், கேவலம் ஞானம். ஞானம்னா என்ன? ஞானம்ன்றது ஒரு வஸ்து, அது என்ன ஒளியோட கூடினது ஞானம். அந்த ஞானம்ன்ற வஸ்து இருக்கு, அதற்கு ஞானம் இருக்கா இல்லையா அப்படின்னா அதற்கு ஞானம் கிடையாது என்பது அத்வைதம். ஏன் அப்படின்னா ஞானம் இருக்குன்னு சொன்னா ரெண்டாவது பதார்த்தம் உண்டுடும். கேவலம் ஞானம் பிரம்மம்ன்றது வெறும் ஞானம், அதற்கு ஞானம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அங்க ரெண்டாவது பதார்த்தத்துக்கு இடமே கிடையாது விடத்துல. நாளை வெறும் ஞான பந்து அவ்வளவுதான் பிரம்மம்னு சொல்லக்கூடியது, அதுக்கு ஞானம் கிடையாது என்று சொன்னால் அப்பொழுது ஞானம் இல்லைன்னா அது என்ன பிரயோஜனம்? அந்த வஸ்துவால ஒரு பிரயோஜனம் இல்லையே. அதனால வேதம் என்ன பண்றது? அநேக இடத்திலே அவனுக்கு ஞானம் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. சர்வஜ்ஞம் சர்வவித், சர்வஜ்ஞா சர்வவித், எல்லாம் சர்வஜனாக இருக்கிறான், எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான்.
அறப்பெரியவன் எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான். அதே வேதம் சொல்றது. ஒரு இடத்துல வெறும் ஞானம்னு சொல்றது, இன்னொரு இடத்துல எல்லாம் அறிந்தவனா இருக்கான்னு சொல்றது. அதனால என்னன்னா ஞானத்தாலே ஆனவன், அவனுக்கு ஞானமும் இருக்கு. ஞானம் தான் அவன். நம்முடைய ஜீவாத்மா எதாலே ஆனது? நம்முடைய ஜீவாத்மா எதாலே ஆனது? ஞானத்தாலே ஆனது. கேவலம் ஞானன்ற ஒரு பதார்த்தம் தான் ஜீவாத்மா. அதற்கு ஞானம் இருக்கான்னா ஞானம் இருக்கு. அந்த ஞானம் இருக்கிறதுனால தான் பாடாப்படுத்துறது. இந்த ஞானம் இருக்கிறதுனால தான் என்ன கை வலி கால் வலி இதெல்லாம் தெரியுது. அந்த ஜீவாத்மாவுக்கு ஞானம் இல்லை, வெறும் ஞானம் தான் வச்சுப்போம். இப்போ கை வலியும் தெரியாது, கால் வலியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா ஆனந்தமும் தெரியாது. அதுவும் அடுத்தது துக்கம் தெரியாது, ஆனந்தமும் தெரியாது, சந்தோஷமும் தெரியாது, ரெண்டுமே தெரியாது. துக்கமும் தெரியாது, சந்தோஷமும் தெரியாது. அது இருக்கிறபடினால்தான், அதற்கு அந்த ஞானம் இருக்கிறபடினாலே அதை தர்மபூத ஞானம் என்று தெரிவிப்பார்கள். அதனால்தான் கால் வலி கை வலி இதெல்லாம் தெரியறது. கால் உட்கார முடியல, வலிக்கிறது, இதை சொல்லவே கூடாது. சொன்னாலே உட்கார முடியாத மாதிரி தோணும், கால் வலிக்கிற மாதிரி தோணும், அது வரைக்கும் தோணாது. ஆக இது என்ன பண்றது அப்படின்னா, அது இந்த ஞானம் இருக்கு, அதுக்கு ஞானம் இருக்கு ஜீவா. அதே போலத்தான் பரமாத்மா, அவன் ஞானத்தாலே ஆனவன், அவனுக்கு ஞானம் இருக்கிறது என்று. அப்போ ஞானத்தாலே ஆனவன் சொல்றதே வேதம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, அதனுடைய மிகுதியாலே சொல்றது. ராஜுரியத்தாலே நிறைய ஞானத்தாலே ஆனவன் சொன்னா, ஞானம் ஒன்றாலே ஆனவனோ வேறு எதுவும் இல்லையோ என்று சொல்லும்படியாக இருக்கிறான் அவன். ஆனால் அவனுக்கு ஞானம் உண்டு என்பதுதான் நம்மிடத்துல அர்த்தம்னு அற்புதமாக எடுத்து காட்டுகிறார். ஆக அது தத்குணசாரத்வாத்து தத்வபதேசா என்கிற நியாயத்தாலே இடத்துல ஒருத்தருக்கு ஒண்ணுல மிகுந்த ஈடுபாடுனா அதையே இட்டு அவர் பேரா இட்டு அழைக்கிறதுன்னு ஒண்ணு உண்டோலியும், அதையே பேரா சொல்லிவிடுறது அவருக்கு. அதுலயே ஈடுபாடு. ஒருத்தர் ஒரு சப்தத்தை இட்டு பேசிக்கொண்டே இருந்தார்னு சொன்னா, அடியன் திருத்தாப்பனார் ஒண்ணு சொல்லுவார். அந்த காலத்துல ஒருத்தர் இருந்தாராம், ஆகையால் ஆகையால்னு சொல்லிட்டே இருப்பாரு ஆழ்வார்கள். அதனால அந்த சுவாமி வந்தாலே ஆகையால் வரார் ஆகையால் வரார் அப்படின்னு சொல்லி, ஏன் ஆகையால் வராருன்னு சொல்றாரு. ஆகையால்ங்கிறத தவிர அவர் வேற ஒண்ணுமே பேச மாட்டாரானா, பேசுவார். ஆனா நடுநடுல எத்த பேசினாலும் ஆகையால் 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 சொல்லிட்டே இருப்பார். அதனால ஆகையால்னே அவருக்கு பேர். அதே போலத்தான் இங்க ஞானம் பரபிரம்மம் ஞானம்னு சொன்னா, ஞானம் அவன் ஞானத்தாலே ஆனவன் சொன்னா, அப்பொழுது அவனுக்கு வேற எதுவும் இல்லை என்றது அர்த்தம். என்று ஞானம் நிறைய இருக்கு, அவ்வளவுதானே தவிர அவனுக்கு ஞானம் ஞானத்தாலே ஆனவன் தான், பரிபூர்ணமாக ஞானத்தாலே ஆனவன் தான், ஞானாகாரன் தான். ஆனால் அவனுக்கு ஞானம் இருக்குன்னு சொல்றதுல ஒன்றும் தவறு இல்லையே. அதனாலே ஞானமும் இருக்கிறது அவனுக்கு என்று ஆச்சரியமா எடுத்து காட்டுகிறார். இதுதான் வேதத்துக்கு உண்டான திருத்தம். அதைத்தான் திருந்து வேதம் என்று இங்கே காட்டுகிறார். அடுத்தபடியா மூணாவது, எம்பெருமானுக்கு குணங்கள் இருக்கிறதுன்னு ஒரு இடத்துல சொல்றது, ஒரு இடத்துல குணம் இல்லைன்னு. துர்குணம் நிஷ்கலம் நிஷ்கிரியம் என்றெல்லாம் வேதாந்த வாக்கியம் அவனுக்கு குணம் இல்லைன்னு சொல்றது. இன்னொரு இடத்துல என்ன பண்றது, நிறைய குணம், அவ்வளவு குணங்கள் என்று குணத்தை எல்லாம் வர்ணிக்கிறது இன்னொரு இடத்துல. இப்படி குணத்தோட கூடியவன் குணம் இல்லைன்னு சொல்றது. இப்போ இதை ரெண்டையும் சேர்க்கணுமே. எப்படி சேர்க்கணும்னா, குணத்தோட கூடியவன் என்ன, கல்யாண குணங்கள் நிறைந்தவன் அர்த்தம். இப்போ குணம் இல்லாதவன் சொன்ன என்ன அர்த்தம், கெட்ட குணங்கள் இல்லாதவன் அர்த்தம். தோஷம் இல்லை, அகிலேய பிரத்தனீக கல்யாணிகதானத்துவம் அதான் அவனுக்கு உண்டானது என்று. அகிலேய பிரத்தனீகத்துவம் என்றால் எல்லா தோஷங்களுக்கும் எதிர்த்தட்டாக இருக்கிறான். கல்யாண குணங்களுக்கே ஒரு இருப்பிடமா இருக்கான், அதான் அவனுக்கு உண்டானது. அதைத்தான் இங்கே தெரிவிக்கிறது வேதமானது என்று திருத்தக்கூடியவர்கள் இங்கு இருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவர். அதைத்தான் திருந்து வேதமும் வேள்வியும் திருமாமகளிரும் தாம் என்று. அப்படிப்பட்ட அவர் இவ்விடத்திலே திருமாமகளிரும் தாம், திருமாமகளோடு இங்கே எழுந்தருளி இருக்கிறான் எம்பெருமான். திருந்து வேதமும் வேள்வியும் திருமாமகளிரும் தாம் என்று இவ்விடத்திலே திருமாமகளிரும் தான், திருமாமகள் இருக்க பெரிய பிராட்டியார் அவளோட கூடியிருக்கான் எம்பெருமான் அர்த்தம். இன்னொன்னு ஐஸ்வர்யம், திருமாமகளிரும் அப்படின்னு சொன்னா ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யத்தை உடையவன் என்று திருமாமகளிலும் தான். அந்த ஐஸ்வர்யத்தை உடையவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள். இவர்கள் என்ன ஐஸ்வர்யம் அப்படின்னா, ஐஸ்வர்யம் வேணும் இல்லையோ, வேதத்தை கொண்டு திருந்து வேதமும் வேள்வியும். அதுக்கு மேல வேள்வி யாகங்களை எல்லாம் பண்ணணும்னா, வேதத்துல சொல்லப்பட்ட யாகங்களை பண்ணணும்னா அதுக்கு ஐஸ்வர்யம் வேணும் இல்லையோ, நெய்யோ அவிசோ இதுக்கெல்லாம் ஐஸ்வர்யம் வேணும் இல்லையோ. அந்த ஐஸ்வர்யம் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் இடத்துல. அல்லது எம்பெருமானிடத்திலே மிகுந்த ஈடுபாடோட கூடியவர்கள். அப்படி மலிந்திருக்கிறது இவ்விடத்திலே பிரமாணம் என்ன, பிரமேயம் என்ன, பிரமாதாக்கள் என்ன, இவர்கள் எல்லாம் மலிந்திருக்கிறார்கள் என்று காட்டினார் இடத்திலே. பிரமாணம் வேதம் அது நன்றாக இருக்கிறது. என்ன இவா சொல்லிட்டே இருக்காரு, வேதத்தை சொல்லிட்டே இருக்கிறபடினாலே, வேதாத்தியனம் வேத பாராயணம் பண்ணிட்டே இருக்கிறபடினாலே வேதம் நிறைந்திருக்கிறது, ஒரு குறையும் இல்லை. அதான் மலிந்திருந்து அர்த்தம் கட்டங்கள், வேதம் நிறைந்திருக்கு. அடுத்தபடியாக வேள்வி அதுவும் நிறைந்திருக்கிற இடத்துல பிரமாணம் பிரமேயம். பிரமேயம்னா இவ்விடத்துல இவர்கள் செய்கிறார்களே அந்த வேள்வியை, அதுதான் செய்ய தகுந்ததா இருக்கிறது. அதனாலே அது பிரமேயமாக இருக்கிறது. பிரமாணம் பிரமேயம்
அதற்கு மேலே பிரமாதாக்கள் செய்யக்கூடிய அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்களும் நிறைந்திருக்கிறபடினாலே வேதத்துக்கும் குறை இல்லை, யாகங்களுக்கும் குறை இல்லை, அதே போல ஸ்ரீ வைஷ்ணவர்களும் குறை இல்லை, மலிந்திருக்கிறது. அது ஒரு அர்த்தம் காட்டினார். இன்னொரு அர்த்தம் தெரிவித்தார். பிரமாணம் பிரமேயம் பிரமாதான், பிரமாணம் வேதம் நன்றாக இருக்கிறது, அதிலே குறை இல்லை. அடுத்தபடியாக பிரமாதாக்கள் என்று சொன்னால் இவ்விடத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் குறை இல்லாமல் இருக்கிறார்கள். அடுத்தபடியாக இவ்விடத்திலே பிரமேயம் என்று சொன்னால் அதுதான் மலிந்திருந்து வாழ்பொருள் தெரிவிக்கிறபடினாலே, திருமாமகளிருந்தான் தெரிவிக்கிறபடினாலே எம்பெருமான் அவன் இருக்கான் இடத்துல, அவன் தான் பிரமேயம், உள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான், வேதத்தாலே அறியப்படக்கூடிய அந்த எம்பெருமான் அவனும் இருக்கிறான் இவ்விடத்துல என்கிறபடினாலே இவ்விடத்துல அதற்கும் ஒரு குறையும் இல்லை. பிரமாண பிரமேய பிரமாதாக்களுக்கு குறையில்லை. அதைத்தான் மலிந்திருந்து வாழ்பொருணல் வடகரைவன் தொலைவில்லி மங்கடம் என்று இவ்விடத்துல வடகரை, அந்த வடகரையிலே இருக்கக்கூடிய வன்மையோடே கூடின தொலைவில்லி மங்கலம், மிகவும் அழகோடே கூடின தொலைவில்லி மங்கலம், கருந்தரங்கண்ணி கை தொழுத அந்நாள் தொடங்கி இந்நாள் தோறும் கருந்தரங்கண்ணி என்று கருத்த விழினான். அப்படி கருத்து இருக்கு என்று சொன்னால் இவ்விடத்துல உள்ள இருக்கிறவன் பேர் அரவிந்தலோச்சன். என்னன்னா இந்த அரவிந்தலோச்சனுடைய கண்ணழகு ஒன்னும் பிரயோஜனமே இல்லைன்னா அடியன் சொல்லல, வியாக்கியாத்தா நம்முள்ள ஈடுபட்டு தெரிவிக்கிறார். கருந்தரங்கண்ணி கைதோடுதான் இருக்கு. அதனால இவருடைய கண்ணழகு எப்படி இருக்கு, பராங்குஷ நாயகியினுடைய கண்ணழகு எப்படி இருக்கு தோழி ஆராய்ச்சி பண்ண சீதா பிராட்டியினுடைய கண்ணழகை சொல்லலாம் ஒப்பா. ஏன்னா சீதா பிராட்டிக்கு நன்னா மையார் கருங்கண்ணியாக வினாதாம் அசிதேக்ஷனா என்று கொண்டாடும்படியாக இருக்கக்கூடிய கண்ணழகு விடத்துல எல்லா விடத்திலையும் ராமனுக்கும் சீதைக்கும் எல்லா பொருத்தமும் இருக்கு. ஆனாலும் கண்ணழகுன்னு இட்டு பாட்டால் இடத்திலே துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஷண லட்சணாம் ராகவோ ஹரதி வைதேகி தஞ்சேயம் அசிதேக்ஷணாம்னு தெரிவிக்கிறான் ஹனுமான். ஹனுமான் பார்த்தான் சீதா பிராட்டியை பார்த்துட்டு முதல்ல பார்க்கிறான், அசோகோணத்துல பார்த்த உடனே ஒப்பு பார்க்கிறான், சீதைக்கும் ராமனுக்கும் பொருத்தம் இருக்கா என்று. அவ்வளவு வருஷம் ஆச்சு கல்யாணம். அதுக்கப்புறம் இவர் புதுசா இப்போ ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கு பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ பார்க்கும் காலத்துல அனுமான் தெரிவித்தான் எல்லா விதத்திலையும் பொருத்தம், துல்லியசீல வயோவிருத்தம், சீல குணத்திலே பொருத்தம் இருக்கு, வயசுலே பொருத்தம் இருக்கு, செய்யக்கூடிய காரியத்திலே பொருத்தம் இருக்கு. அதற்கு மேலே நல்ல குலம், ரெண்டு பேரும் உயர்ந்த குலத்திலே விருந்திருக்கிறார். இவன் தசரதாத்மஜனா இருக்கான், அவள் ஜனக குல சுந்தரியாக இருக்கா. நல்ல குலத்திலேயே நன்னா பொருத்தம் இருக்கு எல்லா விதத்திலையும். ஆனாலும் கூட அனுமான் தெரிவித்தான் வினாதாம் அசிதேக்ஷணம், ஆனாலும் கண்ணழகுன்னு பார்த்தா சீதா பிராட்டிக்கு இருக்கிற கண்ணழகு இல்லைனா ஒன்னும் பிரயோஜனப்படல. ராமனுக்கு ஏதோ வந்த புளிச்ச கண்ணர்ல இவன் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு ராமனை பிடிச்சி போட்டா போல இருக்கு. சீதா பிராட்டியினுடைய கண்ணழகு இருக்கு, அது தனிப்பட்ட கண்ணழகு, ஒன்னும் பிரயோஜனப்படாதுன்னுட்டான் அனுமான். என்ன ஆச்சரியம். அனுமான் தெரிவித்தான். அதே போலத்தான் நீங்க தோழி பார்த்தார். சீதா பிராட்டி ரொம்ப கண்ணழகிலே சிறந்தவள், அவளை போல கண்ணழகு கிடையவே கிடையாது. விசாலமான கண்ணழகு படைத்தவள் அவள். அப்படிப்பட்ட விஷாலாட்சின்னு கொண்டாடப்படக்கூடியவள். அப்படிப்பட்ட சீதா பிராட்டி இருக்காளே அவளையும் இந்த பராங்குஷ நாயகியும் ஒப்பிட்டு பார்த்தா உண்மையிலேயே கருங்கண்ணி தான் இவளும் நன்னா கருத்த கண்ணோட கூடியிருக்கா பராங்குஷ நாயகி. அதே போலத்தான் சீதா பிராட்டியும் நல்ல கருத்த கண்ணோட கூடியிருக்கா. ரெண்டு பேருக்கும் நல்ல பொருத்தம் இருக்கு. ஆனால் அப்படின்னா தோழி விடத்துல என்ன ஆனா இருந்தாலும் பராங்குஷ நாயகி கண்ணழகுக்கு ஈடா சொல்ல முடியாதுன்னா சீதா பிராட்டி கண்ணழகு அது குறைவுதான். அதெல்லாம் அவ்வளவு பிரயோஜனப்படாது. என்ன எங்க இருக்கு பாட்டுல காட்டினார் கருந்தடங்கண்ணி, அவள் கருங்கண்ணி, சீதா பிராட்டி கருங்கண்ணி, கருத்த கண்ணோட கூடினவள் சீதா பிராட்டி கருங்கண்ணி. இவ எப்படி இருக்கான் கருந்தடங்கண்ணி, விஷாலமா இருக்கக்கூடிய கண்ணா பராங்குஷ நாயகியை போல கிடையாது. அதே போல சீதா பிராட்டிக்கு கூட அந்த கண்ணழகு கிடையாதுன்னு சொல்ல வேணும். அவ்வளவு கண்ணழகு பராங்குஷ நாயகியினுடைய கண்ணழகு. சரி பார்த்தா கடைசியில வந்த பிள்ளைகள்ல ஏதோ இந்த அரவிந்தரோச்சனன் பரவாயில்ல இருக்கிற பிள்ளை. இதை அவன் முன்னாடி சொல்றதுக்கு என்ன தைரியம்னா அவனுக்கு ரொம்ப ஆனந்தம் ஏற்படும், அதனாலே சொல்றேன். அவன் முன்னாடி சொல்லலாமா இது என்று சொன்னால் வியாக்கியானம் அப்படிதான் பண்ணி காட்டுகிறார். நம்ம பிள்ளை அத்தியுதமாக வந்த பிள்ளைகள்ல அவன் தேவலைனா ஏதோ அரவிந்தரோச்சன் பரவாயில்ல, ஏதோ தாமரை போல இருக்கு கண்ணு, கொஞ்சம் பரவாயில்ல. இந்த பராங்குஷ நாயகிக்கு ஏதோ மிச்ச பிள்ளை எல்லாம் இன்னும் மோசம் கண்ணழகு, அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாது, ஏதோ இது கொஞ்சம் பரவாயில்ல என்று கடைசியில இவனோட சேர்த்து வைத்தார்கள் போல இருக்கிறது. அப்படிப்பட்ட கண்ணழகு பராங்குஷ நாயகியினுடைய கண்ணழகு என்று அற்புதமாக தெரிவிக்கிறாள் தோழி இந்த பாசுரத்தில். அதைத்தான் இங்கே கருந்தடங்கண்ணி கைதொழுத அந்நாள் தொடங்கி இந்நாள் தோறும் இருந்திருந்து அரவிந்தலோச்சனான் இருக்கொள்ளியோ. நாளை கருந்தடங்கண்ணி அரவிந்தலோச்சனா ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா நம்முள்ள சேர்த்து அற்புதமாக வியாக்கியானம் பண்ணுகிறார் இடத்துல. இவன் அரவிந்தலோச்சனன் தாமரை கண்ணன் இவனுக்கு பேரு. ஆனால் அவளுடைய அழகு இருக்க கண்ணழகு அது ஒப்பே சொல்ல முடியாது. எவ்விடத்திலையும் பராங்குஷ நாயகியினுடைய கண்ணழகை இந்த எம்பெருமானுடைய கண்ணழகோடைய. அதனாலே எல்லா விதத்திலையும் இதை சொன்னா அவனுக்கு தான் ரொம்ப ஆனந்தம். ஆஹா, அழ்வாருடைய கண்ணழகை இப்படியல்லவா கொண்டாட வேணும். உண்மையிலேயே வாஸ்தவன்னா என்னுடைய கண்ணழகு பிரயோஜனம் இல்லை, இது தலையாட்டக்கூடியவன் தான் உள்ள இருக்கிறேன்.
அதான் விசேஷம் இடத்துல. அதை காட்டினார் அற்புதமா. கருந்தடங்கண்ணி கைதொழுத அந்நாள் தொடங்கி இந்நாள் தோறும், அந்நாள் தொடங்கி இந்நாள் தோறும் இருந்திருந்து அரவிந்தலோச்சனா அரவிந்தலோச்சனான்னு எப்பொழுதும் சொல்லிட்டே இருக்கானா. அந்நாள் தொடங்கி எந்நாள் தொடங்கினா என்னைக்கு எம்பெருமான் இவருக்கு மயர்வரம் அதிகமா மறுவினானோ, அஜானத்தை அடியோடு போக்கி விசேஷ ஞானத்தை கொடுத்தானோ எம்பெருமான், அவனிடத்திலே பக்தி ரூபா பண்ண ஞானத்தை கொடுத்தானோ, அவனிடத்திலே பக்தியே வடிவு கொண்ட ஞானத்தை கொடுத்தானோ, அந்நாள் தொடங்கி இந்நாள் தோறும், அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு பரியந்தம் இவள் இப்படித்தான் இருக்கிறாள். அல்லது இன்னொரு அர்த்தம் காட்டினார், என்னைக்கு வாய் திறந்து பாசுரம் பாட ஆரம்பிச்சாலோ அன்னைக்கு தொடங்கி இப்படிதான் இருக்க என்று திருவருத்தத்துல முதல்ல போய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடமும் தொடங்கினாலே அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு பரியந்தம் இவள் இப்படியே இருக்கிறாள் இந்த பெண் பிள்ளையானவள் என்று அற்புதமா தெரிவிக்கிறார். இடத்துல கருந்தடங்கண்ணி கைதொழுது அந்நாள் தொடங்கி இந்நாள் தோறும் இருந்திருந்து அரவிந்தலோச்சனா என்னென்ன நைந்து இருந்திருந்து அப்படியே நிலையார நின்று அரவிந்தலோச்சனா அரவிந்தலோச்சனா என்றே சொல்லி நைந்து இறங்குமே. நாளே நைந்து இறங்கும்னா என்ன, உருகி போகிறான்னு அர்த்தம். ரெண்டுமே உருக்கத்தை தான் காட்டுறது. ஒன்று உடம்பை காட்டுகிறது, இன்னொன்னு மனசை காட்டுறது. ரெண்டு இருக்கு. ரெண்டும் உருகி போய் விட்டது விடத்துல. சரீரமும் உருகி விட்டது இந்த பராங்குஷ நாயகிக்கு. அதே போல மனசும் சிதிலமாக ஆயிட்டு நீர்ப்பண்டமா உருகி போயிட்டு என்று தெரிவித்து தலை கட்டுகிறார். இந்த 8ஆம் பாசுரத்தை இவ்விடத்துல ஆக அந்த பாட்டு தான் முக்கியமான பாட்டு, இவ்விடத்துல விண்ணப்பிக்க வேண்டிய பாட்டு. அதனாலே அதனுடைய அர்த்த விசேஷத்தை இங்கு தெரிவித்தேன். இதெல்லாம் ஈட்டில காட்டின அர்த்தத்தை தான் வியாக்கியானத்தை வாசிக்கிறனாலும் அதில் காட்டப்பட்ட அர்த்தம் எல்லாவற்றையுமே அநேகமாக இவ்விடத்துல விண்ணப்பித்தேன் சுருக்கமாக. இனி தொடர்ந்து அடுத்தபடியாக இங்கே பெருமான சேவித்து அங்கு போய் தேவபிரான் சன்னதியில கடைசி பாட்டினுடைய அர்த்த விசேஷங்கள், அதை தொடர்ந்து மேலே 9ஆம் பாட்டு 10ஆம் பாட்டு அதுக்கு சுருக்கமான அர்த்தத்தை இடத்துல விண்ணப்பிக்கிறேன். மேலே தொடர்ந்து 11ஆம் பாட்டு கடைசி பாட்டினுடைய அர்த்த விசேஷத்தை இடத்துல அனுபவிக்கலாம் என்று தெரிவிக்கிறேன். இடத்துல முதற்கண் முக்கியமாக ஒன்றை மட்டும் இந்த இடத்துல போட்டியில தெரிவிக்க வேண்டும் நான் ஆசைப்படுறேன். மேலே உண்டான விஷயங்கள்லாம் அங்கே தெரிவித்து கடைசியில முடிக்கிறேன். இப்படிப்பட்ட ஆச்சரியமான சுதினத்துல இன்றைய தினம் நம்ம கோயில ஆழ்வார்த்தினால இங்க ஸ்ரீராமநவமி என்பது இப்பொழுது அடுத்த மாசம்தான் இருந்தாலும் கூட இடத்துல இன்றைய தினம் கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு நன்னாள்னே வச்சுப்போம். நமக்கு எதுவா இருந்தாலும் அது நன்னாள் தான். இன்றைய தினம் அந்த ஒரு சுதினம் அது அமைந்தது இவ்விடத்துல வந்து சேரும்படியான ஒரு பாக்கியம் வந்து சேர்ந்தது. இந்த சாத்துமறையை இவ்விடத்துல அனுபவிக்கும்படியான, அதுவும் அரவிந்தலோச்சனன் சன்னதியிலே அவனுடைய திருவடித்தாமர்கள் அடியிலே அவன் திருச்செவி சாத்தும்படியாக உபயநாச்சிமார்கள் எழுந்தருள் இருக்கும் காலத்துல இதை விண்ணப்பிக்கும்படியான பாக்கியம், நீங்கள் எல்லாம் கேட்கும்படியான ஒரு பெரிய பாக்கியம், நேரவே இருந்து கேட்கும்படியான பாக்கியம் அதை பெற்றிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான சன்னிவேஷம். இந்த சன்னிவேஷத்தை எழுந்தருளி இருந்து நடத்தி கொடுத்தவர்னு சொன்னா விடத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆத்தான் கீழ திருமாரியே நம்முடைய ராமானுஜாச்சாரியர் சுவாமி, அந்த சுவாமி இவ்விடத்துல அத்தியட்சத்தை ஒழித்து அடியன் தெரிவித்த உடனே மிக்க கிருபையுடன் அவசியம் நடத்த வேண்டும். அவரிடத்துல முதல்ல தெரிவித்தேன். இது போல இன்றைய தினம் வச்சுக்கலான்ட்டு அபிப்பிராயம் தெரிவித்தேன். உடனே சொன்ன உடனே அதுக்கு என்ன கட்டாயம் நடத்தணும், அவசியம் வந்து சொல்லணும் என்று அந்த சுவாமி நியமித்தார். அந்த நியமனானுகுணமாக இவ்விடத்துல இந்த ஒரு காலக்ஷேபம் ஒரு குறையும் இல்லாமல் ஆச்சரியமாக நடந்து முடிந்தது. அப்படிப்பட்ட அந்த சுவாமியினுடைய திருவடித்தாமர்களுக்கு பல்லாண்டு 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 என்று பல்லாண்டு பாடி அமைகிறேன். இடத்துல தொடர்ந்து இடத்துல அங்கே சென்று தேவபிரான் சன்னதியிலே சென்று அடுத்த 3 பாசுரங்களுடைய அர்த்த விசேஷங்களை அனுபவிக்க பிராப்தம் என்று தெரிவித்து அமைகிறேன். குற்றம் குறைகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமத்தை விஸ்வவித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயே நித்தியமங்கலம் ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாம்பரபர்ணியுத்தர ஹேதரே ஸ்ரீ திந்திரணி மூலதாம்னே சலகோபாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரி முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், நம்புள்ளை திருவடிகளே சரணம், வடக்கு திருவீதி பிள்ளை திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். திருந்து வேதமும் வேள்வியும் திருமாமகளிலும் தாம் மலிந்திருந்து வாழ் பொருணல் வடகரை வந்தொழவில் இமங்கலம் கருந்தடங்கண்ணிகள் கைதொழுத அந்நாள் தொடங்கி இந்நாள் தோறும் இருந்திருந்த அரவிந்தலோச்சனா என்னென்னே நைந்திறங்குமே. வேள்வியும் திருமாமகளிலும் தாம் மலிந்திருந்து வாழ் பொருணல் வடகரை வந்தொழவில் இமங்கலம் கருந்தடங்கண்ணி கைதொழுத அந்நாள் தொடங்கி இந்நாள் தோறும் இருந்திருந்த அரவிந்தலோச்சனா என்னென்னே நைந்திறங்குமே. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.